பிரவீணம் வந்தே சதஞானபி வந்தனீய அனந்த சுகதாஹார அகண்டானந்த விக்கிரகம் தயாதிமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரும் ராகாதிரோகான் ஷடிதானுஷக்தா நசேஷகாயே பிரசுதானசேஷா ஔசுக்யமோக ரதிதாஞ்சக்கானே யோ பூர்வவைத்யாயே நமோஸ்து தஸ்மை. தேகத்தினுடைய அனைத்து பொருளையும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் முகம் உயிர் கெட்ட விளக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. விருப்பு வெறுப்பு முதலான பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். என்னை பாட சொல்லிட்டு பார்த்து பார்க்கலாம். அழைக்கினான் மாதவன் ஆனிரே மீத்தவன் மணிமுடியும் மயிலிறகும் எதிர்வரும் துதி புரிந்தே மாதவா கேசவா ஸ்ரீதரா தேடினேன் தேவதேவா தாமரை பாதமே வாடினேன் வாசுதேவா வந்தது நேரமே. ஞானவாச நாடினே வேதகானம் பாடினே காலம் காலமாய் உனை தேடினேன் தேவதேவா தாமரை பாதமே. காதில் நான் கேட்டது வேணுகானாமீர்தம் கண்ணில் நான் கண்டது கண்ணன் பிருந்தாவனம். மாயனே நீயனே மாசில்லாத தூயனே ஆத்மஞானம் அடைந்த பின்பும் தேடினே தேவதேவா தாமரை பாதமே. ஞானத்திருமேனி காண வர வேண்டும் சீத பூவண்ணம் பாதம் தொட வேண்டும் பக்தன் வரும்போது பாதை தடையானதே காற்று பெருவெள்ளம் ஆற்றில் உருவானதே தாயாகி தயை செய்யும் தேவா தடை நீங்கள் அருள் செய்யவா நான் செய்யும் பாவம் யாத்திற்கு கூடும் நீ வாழும் இடம் வந்து நான் சேர வேண்டும்
மாதவா கேசவா ஸ்ரீதரா ஓம் தேடினேன் தேவதேவா தாமரை பாதமே வாடினேன் வாசுதேவா வந்தது நேரமே குருவே அறிவு என்றால் எரிதோ மைந்தா தெரிந்து நீ அறிந்தால் அதற்குள் பாரு அருமையாய் அறிவுடைய மூலம் அசடில்லை கற்பூர தேகம் பார்க்கலாம். இப்ப வந்து மனதை வந்து நடைப்படுத்துவது என்பது வந்து அவ்வளவு சுலபம் கிடையாது. ஏன்னா சடனா வந்து சித்த விதையில நான் ஒரு மாசத்துல ஒரு வருஷத்துல நான் இது பண்ண தியானம் பண்ணிட்டு எனக்கு முக்தி மோட்சம்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு 3 வருஷம் ஆகும். அது எப்படி விடாமுயற்சி பயிற்சி எல்லாம் வச்சு விடாம செஞ்சாதான் கிடைக்கும். பட் லேட்டா நம்ம எப்படி எடுத்துன்னு போறோமோ இப்போ ஒரு விவசாயியே நிலம் போட்டுட்டு எப்படியே போட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கும் விளைச்சல் எப்படி இருக்கும் விடாம அங்கேயே போய் இருந்து கண்ணு கருத்துமா இருக்கிறவங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். அது மாதிரி யார் ஒருத்தவங்க விடாம நல்ல முயற்சி பயிற்சி தினமும் அதனாலதான் நம்ம பிதாதி என்ன சொல்றாரு விடாம செய்யன்னு சொல்லியிருக்காரு. சரி இப்போ அந்த மாதிரி யாருக்கு கிடைக்கணும் அதையும் சீக்கிரம்னாக்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிதாஜியோட அருள் வேணும். அதனாலதான் ஒருத்தர் வந்து அவர் கொடுத்ததையே யாராவது ஒருத்தவங்க முகத்தா நானே கத்துக்கிட்டேன் நானே செஞ்சேன்னு இல்லாம யார் மூலமாவது நம்ம தீட்சை வாங்கிக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும் நம்மளுடைய கர்மாவை பொறுத்தும் இருக்கு. அப்புறம் என்ன பண்ணணும் நம்ம விடாம அதான் நான் இப்ப சொன்னேன் நல்ல ஸ்கூல்ல சீட் கிடைச்சிட்டு நான் பாட்டுக்கும் ட்ரெஸ்ஸும் இதுவும் பண்ணிட்டா போதும் நான் படிக்காம எனக்கு மார்க் வந்துரும்னு சொல்லாம படிக்கணும். அப்பதான் மார்க் கிடைக்கும். அத மாதிரி நம்ம விடாம அப்படி செய்யும்போது மனசெல்லாம் அடக்கி ஐம்புலனையும் அடக்கி கரெக்டா இருக்கும்போது கண்டிப்பா கிடைக்குங்கிறது தான் அவர் வந்து வேலை அவ்வளவு அழகா சொல்றாரு. எப்படி சொல்றாரு திறமாய் நில்லு நில்றதுல நல்ல முதிர்ந்த திறமா நம்ம மனசு அடக்கி நீ நின்னி அத மாதிரி நம்ம அப்படி நமக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நீ அப்படி செஞ்சீன்னா ஆழ்ந்து சிந்திப்பது அதாவது ஆழ்மனத்தோடு தொடர்பு இப்ப வந்து இதுக்கு வந்து முதல்ல என்ன சொல்றாரு நம் பிதாஜி ஆசீர்வாதம் சொன்ன நம்ம விடாமுயற்சி சொன்ன மறுபடியும் என்ன சொல்றாரு இந்த வந்து சித்தம் என்பது ஆழ்ந்து சிந்திப்பது அதாவது ஆழ்மனத்தோடு தொடர்பு கொண்டதாய் இருக்கின்றது. புறமணம் நம்மை உலக காரியத்தில் பிணைத்து வைத்து இருக்கின்றது. அது நம்மை பிணைத்து வைத்து இருப்பதற்காக காரணமாய் இருப்பவைகள் நம் ஐம்புலன்கள். அதனால நம்ம என்ன பண்ணணும் அந்த ஐம்புலன்களையும் கண்ட்ரோல் பண்ணி பொதுவா இந்த சித்த விதையினாலே நம்மளுடைய இடது பக்கமான சந்திர நாடிங்கிறது இடது மூக்கு சூரிய நாடிங்கிறது வலது மூக்கு இது ரெண்டையும் எடுத்துன்னு போய் சந்திரக்கலைங்கிறது பொட்டு வைக்கிற இடம் சாரி சுழுமுனைங்கிறது பொட்டு வைக்கிற இடம் இந்த ரெண்டையும் எடுத்துன்னு போய் அந்த இடத்துல போய் நம்மளுடைய ஜீவ காற்றை கரெக்டா ஒரே தர அதே ஒரேடியா ஜாஸ்தியும் விடாம கம்மியும் விடாம கரெக்டா அத ஒரே இதுல செஞ்சு ஏற்றி இறக்குறதுதான் அந்த சித்த வித்தைன்னு அதுதான் முக்தி மோட்சம்னு எல்லாரும் சொல்றதுதான் இந்த சித்தர்களும் சொல்றாரு. சித்தர்கள் ஒன்னும் அவரும் ஒன்னும் நம்மள மாதிரிதான் அவ்வளவு அற்புத சக்தி அபார சக்தி பெற்றிருந்தா கூட நம்மள மாரி மனுஷனா பூமியில ஒரு அப்பா அம்மா வயிற்றுல கர்ப்பப்பையில பறந்து இப்படி வந்து இந்த முறைப்படி அவங்களுக்கு எல்லா சக்தியும் கிடைச்சா கூட இதே நம்ம எப்படி நம்ம செய்யறோமோ அத மாதிரி தியானம் பண்ணாதான் இந்த இது அவங்களுக்கே திறக்கும். அப்பேற்பட்ட உடம்ப நமக்கு கொடுத்து நமக்கும் நம்ம செஞ்ச புண்ணியத்துல இந்த சித்த வித்தியார்த்தியாயி நம்ம வந்திருப்போம்.
சோ அவங்களும் அவங்க எந்த சக்தி இருந்தாலும் சில பேரை நான் மாயத்துல செய்யறேன், மந்திரத்துல செய்யறேன்னு செய்யாம அவங்களும் நம்மள மாதிரி அர்த்த ஜாமத்துல இருந்து இதே மாதிரி செஞ்சுதான் அப்புறம் எல்லா அஷ்டமா சித்திகளும் அவங்களும் அடைஞ்சவங்க. சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த சித்தி கிடைக்கணும். நான் போன ஜென்மத்தி இது குருவோட ஆசீர்வாதம் அதையும் சேர்ந்து விடாம நம்ம இத கிடைச்சிருக்கிறதுக்கு கண்டிப்பா செய்யணுங்கிறதான் இவர் விடாம இவ்வளவு இதா சொல்றாரு. அதனால சரி, இப்போ அடுத்தது என்ன சொல்றாரு, மாறிவிடும். இப்போ என்ன சொல்றாரு, அறிவு என்பது மனசாக இருக்கிறது. மனதில் இருந்துதான் புத்தி, சித்தம், அகங்காரம் என்பவை பிரிந்து இருக்கின்றது. ஆனால் மனதில் இருந்து பிரிந்து வந்த ஒரு கூறாய் இருக்கக்கூடிய சித்தம் மனதை பயப்படுத்த வல்லதாக இருக்கிறது. இதை நிதானமாக வாசியை உற்று நோக்குவதன் மூலமாகவும் சந்திரக்கலை, அதான் சந்திரக்கலை எது சொன்ன இடது மூக்கு துவாரம், சூரியக்கலைங்கிறது வலது மூக்கு துவாரம், இந்த ரெண்டையும் சரியா இணைத்து பயன்படுத்துவதன் மூலமாகவும் சாதிக்க முடியும். அப்படி சாதித்து விட்டால் அறிவினுடைய மூலம் என்பது நம் மனம்தான் என்பதை புரிந்து கொண்டு விடுவோம். அதான் நம்ம கரெக்டா ரெண்டையும் எடுத்துன்னு போய் இந்த ஒட்டு வைக்கிற சுழுமுனையில கொண்டு வச்சு ஐம்புலன்களையும் அடக்கி இந்த பஞ்சேந்திரம் வாய்க்கால், மூக்கு, செவி, யார் எது பேசினாலும் காதுல விழுவக்கூடாது. எந்த பக்கம் போண்டா பஜ்ஜி வாங்கினாலும் மூக்கு, இது எல்லா முலன்களையும் கண்ட்ரோல் படி நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல யாரும் அடிச்சுக்கிட்டா சண்டை போட்டா கூட நமக்கு தெரியாது. அந்த மாதிரி புல் மனதையும் எல்லாம் இது பண்ணி அப்படி செஞ்ச அப்போ நீ மனதை பயப்படுத்துவதற்கு இந்த வாசிதான் வழி என்பதை நீ புரிந்து கொண்டு விடுவாய் மகனே அப்படிங்கறதுதான். அப்புறம் என்ன சொன்னாரு, கற்பூர தேகம் சொன்னார். நம்முடைய தேகம் என்பது எந்த விதமான கலங்கமும் இல்லாத கற்பூர தேகம். எப்போ அந்த மாதிரி நீ சுடுமுனியில ஜோதியை பார்க்கும்போது அப்போ உன்னுடைய தேகம் கற்பூர தேகம் ஆகிவிடும் என்கிறார். அதாவது கற்பூரம் எரிந்து முடிந்த பிறகு எதுவுமே இல்லாமல் அங்கே வெற்றிடம் மாத்திரமே இருக்கும். மற்ற எந்த எரிஞ்சு போன கரியோ புகையோ இப்பெல்லாம் சொன்ன ஊதுபத்தி எல்லாம் எரிஞ்சா அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சாம்பல் இருக்கும், அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதனாலதான் கற்பூரம் என்று எரியும் போது எரிந்த முடிந்த பிறகு அங்கு எதுவுமே இல்லாமல் வெற்றிடமாக இருக்கும். அதனாலதான் பூஜைக்கெல்லாம் அதை வைக்கிறாங்க. சரி, அப்புறம் என்ன சொல்றாரு, இது நிலையற்ற வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கை எப்ப வேணாலும் அழிஞ்சு போலாம், வினாடிகளில முடிஞ்சிடும். ஏன்னா யாருக்கும் எதுவும்னு எழுதி கொடுக்கறது இல்லை. நீ இப்பதான் சாவ இந்த டேட்லான்னு அது நமக்கு யாருக்குமே தெரியாது. இதன் மீது நீ பற்று வைக்காதே. அதனால நீ நல்ல ஆரோக்கியமா இருக்கும் போதே இந்த வித்தைய நீ வாங்கி அது எப்படி சொன்னாங்களோ அதை மாரி நீ முறைப்படி செஞ்சீன்னா அன்னத்தை கொடுப்பார். அன்னங்கிறது எது, நம்ம ஜீவசக்தியான வாயுதான். அந்த இந்த சுடுமுனியில ஜோதி பார்க்கும்போது அமிர்தம் இறங்கும். அததான் சொல்றாரு. அந்த அமிர்தத்தை சாப்பிடுறவங்களுக்கு கண்டிப்பா முக்தி மோட்சம் கிடைக்கும். அதனால அவர் சொல்றதெல்லாம் அனுதினமும் அனுச்சனமும் நீ விடாம உன்னுடைய ஜீவனை நீ சுடுமுனையில பாரு அப்படிங்கறதான். எப்ப உன்னால ஜபம் பண்ண முடியுமோ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யுங்கிறதான் இந்த இதுல இவர் அழகா சொல்லியிருக்காரு. அதனால நம்ம எல்லாரும் இந்த அரிய வித்தை கிடைச்சிருக்கு. நமக்கு கிடைக்கும் போதெல்லாம் மனசு முழுசா அதுல வச்சு எல்லாரும் நம்மளுடைய ஜோதியை பார்த்து அந்த அமிர்தத்தை எல்லாரும் அருந்துங்கன்னு சொல்லிட்டு இதை முடிக்க அனைவருக்கும் ஆத்மா நமஸ்காரங்கள். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். போன அத்தியாயத்துல பூர்வ மத்தியத்துல நமக்கு பிரகாசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சோ இங்க காலங்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. அதே மாதிரி எல்லாத்தையுமே தடை இல்லாம பார்க்க முடியும், எந்த ஒளிவு மறைவும் இருக்காது, எல்லா நிலைமைகளும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி போன அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சிஷ்யனுக்கு இங்க என்ன டவுட் அப்படின்னா, இப்ப நம்ம உலகத்துல 3 காலங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம அத யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், உபயோகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம், அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா? இப்ப நம்ம என்ன சொல்றோம், இறந்த காலம், நிகழ்காலம்,
எதிர்காலம். இந்த 3 காலங்களும் நாம இந்த உலகத்துல பயன்படுத்திட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவர் காலங்கள் இல்லை, நம்ம பூர்வ மத்தியத்துல காலங்கள் பிரகாசம் ஏற்பட்டுச்சுன்னா காலங்கள் இல்லைன்னு சொல்றாரு இல்லைங்களா? சோ அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இந்த இறந்த காலம்னு சொல்றதுக்கு இன்னொரு பேரு பூதம்னு சொல்றாங்க. நிகழ்காலம்னு சொல்றதுக்கு இன்னொரு பேரு வர்த்தமானம். எதிர்காலம்னு சொல்றதுக்கு இன்னொரு பேரு பாவி. சோ இந்த 3 காலங்கள் தான் இருக்கு. இந்த 3 காலங்கள் எப்படி நம்ம இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? இப்ப காந்தாம்மா பாடினாங்க, பேசினாங்க. சோ இது இறந்த காலம். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது நிகழ்காலம். அடுத்தது பாலசுப்ரமணியோ ரமேஷையோ பேச போறாங்க. சோ இது எதிர்காலம். இப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நடந்தது, நடக்கின்றது, நடக்க போவது. இந்த 3 தான் நாம இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சோ ஆனா உண்மையா இந்த ஆர்டர்ல கிடையாது. சோ அது எப்படின்னு நாம சுவாமி சொல்றாரு பார்க்கலாம். இப்போ ஒரு டேபிள் மேல ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகம் மட்டும் அப்படியேதான் இருக்கும். நாம பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா நாமளும் கம்முதான் இருப்போம். சோ இப்ப அந்த புத்தகத்தை நம்ம எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கணும் இல்லையா? நினைச்சாதான் நம்மளால போய் அதை எடுக்க முடியும். இல்லைன்னா அதுவும் அங்கதான் இருக்கும், நம்மளும் அங்கதான் இருப்போம். அதை நம்ம தொட மாட்டோம், எதுவுமே செய்ய மாட்டோம், அங்க எந்த ஒரு ஆக்ஷனுமே நடக்காது. சோ அப்ப அந்த புத்தகத்தை நம்ம எடுக்கணும்னா பாவிக்கணும்னு சொல்றாங்க. மனசுக்குள்ள கற்பனை பண்றோம் இல்ல நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அதை நாம நினைக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்த செய்ய போறோம், ஒரு காரியத்தை செய்ய போறோம் அப்படின்னா அது நினைவுல வரணும். வந்தாதான் அந்த விஷயத்த நம்ம செய்யவே முடியும், செய்யவும் போறோம் இல்லையா? இப்ப அந்த புக்கை நான் எடுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? நான் எடுக்க போறேன், அந்த புக்கை எடுக்கணும் அப்படின்றத நான் திங்க் பண்ணணும். சோ இந்த திங்கிங் தான் எதிர்காலம். அப்போ ஒரு ஆக்ஷன் அங்க நடக்க போகுது, நடக்கணும் இல்லையா? அப்ப அதை திங்க் பண்றோம். திங்க் பண்ணாதான் அடுத்தது அந்த ஆக்ஷன் நடக்க போகுது. சோ அப்ப இதுதான் எதிர்காலம். அதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்கூட்டியே ஒரு விஷயத்த நம்ம திங்க் பண்றோம். சோ இதுதான் எதிர்காலம். அப்ப அந்த ஒரு புக் இருக்கு, அந்த புக்கை எடுக்கிறதுக்காக நம்ம கையை கொண்டு போறோம், போய் தொடறோம். இதுதான் நிகழ்காலம். அத கையில எடுத்தாச்சு. எடுத்து முடிச்சிட்ட உடனே நாம ஒரு ஆக்ஷன் இங்க செய்யறதுக்கு திங்க் பண்ணோம், திட்டமிட்டோம் இல்லையா? அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ அப்ப இறந்த காலம். சோ இந்த மாதிரிதான் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம். எதிர்காலம்னா நாம ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி சிந்திக்கணும், நினைக்கணும். சோ அதுதான் எதிர்காலம். அது சிந்ததுக்கு அப்புறம் அந்த செயலை செய்யறதுக்கு உண்டான ப்ராசஸ், அதுதான் நிகழ்காலம். அதை எடுத்து முடிச்சாச்சு, அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அது இறந்த காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் இப்ப நாம பாத்துக்கிட்டோம்னா, இப்ப சத்சங் 8:30க்கு ஆரம்பிக்குது. சோ இந்த சத்சங்கத்துல கலந்துக்கணும்னு நாம நினைக்கிறோம் இல்லையா? இதுதான் எதிர்காலம். கலந்துக்கிறதுக்கு உண்டான ப்ராசஸ், அதாவது லாகின் பண்ணி உள்ள வரோம் இல்லையா? அந்த ப்ராசஸ் தான் நிகழ்காலம். உள்ள ஜாயின் பண்ணியாச்சு, உள்ள இருக்கோம் இப்ப இல்லையா? இது இறந்த காலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏதாவது ஒரு விஷயம் அங்க நடக்கணும் அப்படின்னா இந்த எதிர்காலம் இருந்தாதான் நடக்கும். திங்க் பண்ணணும், திங்க் பண்ணாதான் நடக்கும். திங்க் பண்ணாம எந்த விஷயமே செய்யவே முடியாது நம்மளால இல்லையா? சோ அப்ப அதுதான் எதிர்காலம்னு சொல்றாங்க. இந்த எதிர்காலத்தை தான் ஜீவசக்தியான வாயுவை தான் எதிர்காலம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மனம், அந்த ஜீவசக்தியான வாயு அப்படின்னா அந்த வாயுல சலனம் ஏற்படுது. சலனம் ஏற்படும் பொழுது மனம் உருவாகுது. அந்த மனத்துல இருந்துதான் அகங்காரம் உருவாகுது. இந்த மனதை தான் இப்ப நிகழ்காலம்னு சொல்றோம். ஜீவசக்தியான வாயு எதிர்காலம், மனம் நிகழ்காலம், இந்த அகங்காரம்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் இறந்த காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இந்த ஜீவசக்தியான வாயு எதிர்காலம், எதிர்காலம்னா என்னன்னா பாவி அப்படின்னு பார்த்திருக்கோம். அந்த பாவி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது சலனம். சலனம்னா அசைவு. அப்ப ஜீவனா இருக்கிற அந்த சக்திக்கு ஒரு அசைவு ஏற்படுது. அசைவு ஏற்படும் போதுதான் அது ஒரு திங்கிங், ஒரு எண்ணமா வருது இல்லையா? அது வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க ஒரு விஷயத்த நம்மளால செய்யவோ நினைக்கவோ முடியுது. சோ அதுதான் அந்த எதிர்காலம்னு சொல்றாங்க. இப்ப அந்த எண்ணம், ஒரு அசைவு, அந்த எதிர்காலம் நமக்கு இல்லைன்னா, இப்ப இந்த ஜடம் இருக்கு, நாம அமைதியா உட்கார்ந்து இருக்கோம், நம்ம கையையோ காலையோ தானாவே ஆடாது இல்லையா? சோ அப்ப அதை ஆட்டணும், என் கையை தூக்கணும் அப்படின்னா நான் அதை நினைக்கணும், என் கையை தூக்கணும், என் காலை ஆட்டணும் நான் நினைக்கணும். ஃபர்ஸ்ட் நினைச்சாதான்
அந்த அசைவுன்றது ஒண்ணு ஏற்படும். அப்ப அந்த ஜீவசக்தியான வாயுக்கு அசைவு ஏற்படும் பொழுதுதான் இந்த எதிர்காலம்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்ஷன், அடுத்தது நிகழ்காலம் எல்லாமே நடக்கும். இந்த ஜீவசக்தியான வாயும் மனமா இருக்கக்கூடிய அந்த நிகழ்காலம் எதிர்காலமும் ரெண்டும் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இறந்த காலம்னு சொல்லி உருவாகுது. இப்ப நம்ம யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் திங்க் பண்றோம். இதுதான் வந்து எதிர்காலம். அதுக்கப்புறம் நடந்து போறோம். இதுதான் வந்து நிகழ்காலம். அங்க போய் ரீச் ஆயிட்டோம். சோ இதுதான் இறந்த காலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப இந்த இடத்துல ஜீவசக்தியான வாயுக்கு தான் எதிர்காலம். மனம், அந்த வாயுக்கு வந்து சலனம் ஏற்படும் பொழுது மனமா உண்டாகுது. சோ இதுதான் நிகழ்காலம். சோ அந்த சலனத்துல இருந்துதான் அகங்காரம், இறந்த காலம் உருவாகுது, இந்த ஜடம் உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப அந்த ஜீவசக்தியான வாயுக்கு இங்க பாருங்க, எதிர்காலம்னு இப்ப ஒரு பேர் இருக்கு. அவரு தான் ஈஸ்வரன், அவரு தான் அறிவு, அவர் தான் புண்ணியம், அவங்களுக்கு பேர் தான் தனம், தேகம், சரீரம், ஜீவன், சுக்கிலம், பிராணன், சூரியன், ஸ்தூல தேகம், அன்னம். சோ இவ்வளோ வார்த்தைகள் இருக்கு அந்த ஜீவசக்தியான வாயுக்கு. சோ அது எவ்வளோ இம்பார்ட்டன்டான விஷயம். இப்ப நமக்கு திடீர்னு ஒரு லாட்டரி அடிச்சிச்சு, 1,00,00,000 ரூபாய் பணம் இருக்கு கையில, என்ன பண்ணுவோம்? தாராளமா செலவு பண்ணுவோமா? ஆனா நாம இந்த ஜீவசக்தியான வாயுவை செலவு பண்றதுல எப்படி இருக்கணும்? கஞ்சத்தனமா தான் இருக்கணும், கருமித்தனமா தான் இருக்கணும். இப்ப நாம ஒரு விஷயத்தையோ, ஒரு நிகழ்காலத்திலயோ இல்ல ஒரு எதிர்காலத்திலயோ ஏதாவது ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த எதிர்காலமான ஜீவசக்தியான வாயு இருந்தாதான் ஒரு ஆக்ஷனே நடக்கும், ஏதாவது ஒண்ணு செய்யவே முடியும். சோ அப்ப அது ஏதாவது செய்யணும்னா இந்த விஷயம் நமக்கு கண்டிப்பா தேவையா? இதை செய்யறது மூலயமா நம்மளோட ஜீவசக்தி எவ்வளவு விரயமாகும், எவ்வளவு லாஸ் பண்ணுவோம், இதால நம்மளோட ஜீவனுக்கு என்ன பெனிஃபிட்? சோ இதெல்லாம் நாம கொஞ்சம் ஆலோசனை பண்ணி அந்த ஜீவசக்தியான வாயுவை செலவு பண்றதுக்கு முன்னாடி இது தேவையா தேவையில்லையா, இதால நம்ம ஜீவனுக்கு எவ்வளவு விரயம் ஏற்படும், எவ்வளவு செலவு பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லி யோசிச்சு ஸோ அந்த ஜீவசக்தியான வாயுவை மினிமமா உபஜீவனத்துக்காக மட்டுமே செலவு பண்ணணும். அந்த ஜீவனை வெளியில விடாம உள்ளுக்குள்ளே வச்சுக்கணும். இந்த ஜீவசக்தியா இருக்கக்கூடிய அந்த எதிர்காலமான அந்த ஜீவசக்தியான இருக்கக்கூடிய வாயு நம்ம உடம்புக்குள்ள இல்லைன்னா இது வெறும் ஜடம் பணம் அவ்வளவுதான். அப்ப அந்த எதிர்காலமான ஜீவசக்தியான வாயு இந்த ஜடத்துல இல்லைன்னா நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? இறந்த காலமான வெறும் ஜடமா பெணமா மாறிடுவோம். சோ அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போகாம நம்மள பாதுகாத்துக்கணும் இல்லையா? சோ அதுக்குதானே நம்ம பிறந்திருக்கோம். அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருக்கா? அதெல்லாம் எதிர்காலம். இப்ப நம்ம உலகத்துல இருக்கிற எதிர்காலம் இல்லையா? இருக்கா இல்லையா எதுவுமே தெரியாது இல்லையா? ஆனா நமக்கு இந்த ஜென்மத்துல இந்த உடம்பு கிடைச்சிருக்கு, இந்த உபதேசமும் கிடைச்சிருக்கு. சோ நம்ம மனசும் அதை அக்செப்ட் பண்ணிருக்கு. இந்த இடத்துல நம்ம ஜீவனும் கோஆபரேட் பண்ணுது, நம்ம மனசும் கோஆபரேட் பண்ணுது, நம்ம அகங்காரமான இந்த ஜடமும் கோஆபரேட் பண்ணுது. சோ அப்ப நாம இன்னும் இதை வந்து ரொம்ப தீவிரமாகவும் இதுதான் எல்லாமாகவும் மத்த எல்லாமே நாம இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த உலகமே சொப்பனம், நாம இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிதானே நம்ம சொல்லப்படுது. சோ அப்ப அந்த இப்ப நாம பாக்குறது எல்லாமே சொப்பனம் தானே, கனவு தானே. அப்ப இங்க பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நாம ஒண்ணு பெரிய அளவுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை தானே. எப்ப நமக்கு தூக்கம் விழிக்கும் அப்படின்னா உணர்வு ஏற்படும் போது தானே, நமக்கும் பிரகாசம் ஏற்படும் போது தானே நம்ம தூக்கம் விழிப்போம். அப்ப தூங்கி எழுந்து பார்க்கக்குள்ள இவ்வளவு நாள் நம்ம தூக்கத்துல இருந்தோம் சொப்பனத்துல இருந்தோம் தானே தெரியும். சோ நமக்கு அந்த அறிவு ஏற்கனவே அனுபவஸ்தாரான நம்ம சுவாமியால நமக்கு அது டீச் பண்ணப்பட்டிருக்குது தானே. அவர் சொல்றது எல்லாமே சத்தியம் தானே, அவர் எதுவும் சொல்லல இல்லையா? அப்ப நாம இப்ப தூக்கத்துல இருக்கோம் அப்படி சொப்பனத்துல இருக்கோன்றது சொன்னது உண்மைதானே. அப்ப அந்த ஜாக்கிர நிலையில நம்ம வரணும்னா நமக்கு உணர்வு வரணும் இல்லையா? சோ நமக்கு உணர்வு வரணும் என்ன பண்ணணும்? தன்னோட சக்தியான அந்த ஜீவசக்தியான வாயுவை வெளியில விடாம தன்னிலேயே தனக்குள்ளேவே நிலைநிறுத்தி தானாக தன்மயமாக தன்னைத்தானே லைக்க செய்யணும் இல்லையா? லைக்க செய்யும் போதுதான் தானே தன்மயமாகி தீருகிறது. சோ இதுக்கு பேரு தான் கைவல்யம், மோட்சம், பிறவி பெரும்பயன், ஞானம், முக்தி. சோ இது எல்லாமே ஒண்ணுதான் இல்லையா? இதை அடையறதுக்காக தான் நாம இந்த சித்த வித்தைன்ற இந்த வித்தையை நம்ம அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப
நமக்கு ஒரு விஷயம் காட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த உலகம் வெறும் தூக்கத்துல இருக்கோம், சொப்பனத்துலதான் இருக்கோம். இது ஒரு அனுபவஸ்தரால நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்குது. அதை நாம முழு மனசோட ஏத்துக்கிட்டு நம்ம உபஜீவன வாழ்க்கைக்காக மட்டும்தான் வெளியில போகணும். மத்த எல்லா நாளும் உள்ளுக்குள்ளதான் இருக்கணும். சாட்டர்டே கார்த்திகாயா பேசும்போது ஒரு விஷயத்த கவனிச்சேன். ஜீவன் வெளியில போனாதான பிரச்சனை. உள்ளுக்குள்ளே வச்சிருந்தேன்னா வெளியில போயிடுச்சுன்னா அதான திரும்ப கொண்டு அதை கஷ்டப்பட்டு மேல சேர்த்து கஷ்டப்படணும். வெளியிலேயே போகாத அளவுக்கு நம்ம எனி டைம் அந்த புருவ மத்தியத்திலேயே கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது மேக்சிமம் வெளியில போகாது தானே. இந்த சதா பிராணாயாமம், புருவ மத்தியத்துல கான்சென்ட்ரேஷன். சோ நாம இதுக்குள்ள இன்னும் எப்படி டெவலப் ஆகணும் அப்படின்றது தானே. இப்ப இங்க இருக்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்ல கடவுள் நமக்குள்ளவே இருக்காரு தானே. அவர் இடத்துல இருக்காரு, அவர் கூட போய் சேர்ந்துட்டா நாமளும் கடவுளாவே மாறிடுவோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய நிலை இல்லையா. சோ அப்ப அதை அடையணும் இல்லையா. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு காதுல கதை மாதிரி கேட்டுட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது இல்லையா. அதை உள்வாங்கி இதோட சத்தியம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு சோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா. எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் நம்ம கையில கிடைச்சிருக்கு. பெரிய பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. ஆனா பொக்கிஷம்னு தெரியல, உணர முடியல. ஆனா வேற எதுவும் பொக்கிஷம்னு நினைச்சு ஓடிக்கிட்டும் அலைஞ்சுக்கிட்டும் இருக்கும். சோ மற்றவங்களை பார்க்கும் போது நாம ஓகே தான். பட் ஆனா பொக்கிஷம் இருக்கு, நம்ம கிட்டதான் இருக்கு. சோ அந்த பெட்டியை திறக்கிறதுக்கு உண்டான சாவியும் நம்ம கிட்ட கொடுத்தாச்சு. சோ அந்த சாவியை யூஸ் பண்ணி புத்திசாலித்தனமா அந்த பெட்டியை திறந்து சோ அந்த தனத்தை நம்மளா அந்த கடவுள்கிட்ட போய் சேரணும். சோ அதுதான் இந்த வித்தை. அதுக்குதான் இந்த சத்சங்கம். அதை புரிஞ்சுக்கணும், நம்ம உணர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாமே நடக்குது. சோ எல்லாமே நமக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆல்ரெடி வழிகாட்டியா அப்பா வந்திருக்காரு, இந்த சித்த வேதம் கொடுத்திருக்காரு, விதையை கொடுத்திருக்காரு. சோ எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த ஞானிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப பிரதானப்பட்டு, ரொம்ப அடிமையாலாம் இருந்து 12 வருஷம் இருந்தாலுமே நிறைய பேருக்கு இதெல்லாம் கிடைக்காம போயிடுச்சு. சோ நமக்கு இவ்வளோ ஈஸியா இவ்வளோ சுலபமா ஒரு விஷயம் கிடைச்சது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நாம இதை சர்வ எல்லா காலமும் இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு 12 வருஷம் அதுக்கப்புறம் கிடைக்க வேண்டிய வித்தை நமக்கு இப்பவே கிடைச்சிருச்சு இல்லையா. அப்ப அந்த 12 வருஷத்துக்குள்ளவே நம்ம ஞானமே அடைஞ்சிடலாம் தானே. அவ்வளவு வித்தையில தீவிரம் இருந்ததுன்னா நம்மளால அதை அடைய முடியும் தானே. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு. அது எவ்வளவு நம்ம அழகா பயன்படுத்தணும் தானே. சரி, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்ப ஜீவசக்தியான வாயு எதிர்காலம் இருந்தாதான் நமக்கு இங்க மத்த எல்லா காலங்களும், நிகழ்காலம், இறந்த காலம், எந்த காலம் வேணும்னாலும் எதிர்காலம்னு ஒண்ணு வேணும். சோ அந்த எதிர்காலமான ஜீவசக்தியான வாயுவை வெளியில விடாம, விரயம் பண்ணாம உள்ளுக்குள்ளேவே வச்சு சோ நாம இந்த மோட்சம், முக்தி, கைவல்யம், ஞானம் இது எல்லாத்தையுமே அடையணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நிறைவு செய்து கொள்கிறேன். ஆத்ம நமஸ்காரம். சௌந்தர்யா, ஆத்ம நமஸ்காரம். ஒன் வீக் பிஃபோர் நீயே பாலகிருஷ்ண ஐயா கிட்ட கேட்ட, ஐயா எனக்கு கைவல்யம்னா என்னன்னு கேட்ட. எவ்வளவு ஃபேண்டாஸ்டிக்கா சொல்ற பாரு. எல்லாமே ஒண்ணுதான், கைவல்யம் ஒண்ணுதான், முக்தி ஒண்ணுதான், மோட்சம் ஒண்ணுதான், 1000 கோடி பிரகாசமான இது ஒண்ணுதான், அமிர்தம் தின்றது ஒண்ணுதான். சோ இது கத்துக்கதான் நம்ம எல்லாரும் முன்ன பின்ன கிடைக்குது. அவங்கவுங்க நம்ம போன ஜென்மத்திலேயே நம்ம இதுல கொஞ்சம் விட்டக்குறை தட்டுக்குறை இங்க இருக்கிற அவ்வளவு பேரும் இருந்தா தான் இந்த இதுக்கே உள்ள போற முடியும். ஸோ எல்லாருக்கும் வரும் பாரு. அதனால இங்க இருக்கிறவங்க அவ்வளவு பேரும் இத மாதிரி அவங்க யாரும் வரும்போதே கத்தின்னு வர்றதில்ல, வந்த அப்புறம் இதுல சேர்ந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்திட்டு வரோம். ஸோ எல்லாரும் பேச பேச எல்லாருக்கும் வரும். அதனால யாராருக்கு வருதோ அவங்கவுங்க அவங்களுக்கு தெரிஞ்சது சொல்லலாம். ஓகே, அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஐயா சௌந்தர்யம்மா, ரமேஷ் ஐயா சொல்லுங்க ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அருமையான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்மா. எனக்கே அது என்னடா இது, நம்ம ஜீவனை இந்த அளவுக்கு அதைய கண்டுக்காம விட்டுட்டு இருக்கிறோமே அப்படின்னு உணர்ற அளவுக்கு ஒரு அருமையான ஒரு மோட்டிவேஷனல் நீங்க பண்ணிருந்தீங்க. சூப்பர். தேங்க்ஸ் ஐயா. இல்ல ரியல் தாங்க ஐயா சொன்னேன், மோட்டிவேஷனல் கிடையாது. அதை நான் உணர்றதை நான் சொல்றேங்க ஐயா. அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றதை உணர்றதால சொல்றேங்க ஐயா. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். நம்ம நேற்று வரைக்கும் 14வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உண்மையான
அந்த சைதன்யத்தினுடைய இயல்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1000 கோடி சூரிய பிரகாசம் உள்ளது. இந்த உண்மைத்தன்மைய நம்ம அறியாத இருக்கிறோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள் அந்த வெளி உலகத்துல மாயையினுடைய இந்த பற்று ஏற்பட்டதால, அந்த பற்றுக்கு தான் நம்ம முதல் முக்கியத்துவம் தரோம். அந்த முக்கியத்துவத்தை உண்மையிலே நம்ம ஜீவனுக்கு நாம் தந்தோம்னா அதை எளிமையாக உணரலாம், அந்த 1000 கோடி சூரிய பிரகாசத்தை. ஆனால் அது வார்த்தையில நம்ம சொல்றதுக்கு ஒண்ணு எளிமையாக இருக்கிறது. அது நடைமுறை வாழ்க்கையில செயல்படுத்தணும்னா நமக்கு அந்த தீவிரம் என்பது இயல்பாகவே சதா சர்வகாலமும் நமக்குள்ள அந்த சமிரன் கதியை நடத்தி கூடவே சிறிது அந்த பிராணனையும் அசையாமல் நிலைநிறுத்தும் போதுதான் நமக்குள்ள அந்த பகல் என்பது ஏற்படும். ஏன்னா அந்த 1000 கோடி சூரிய பிரகாசம் நமக்குள்ள அப்பதான் ஏற்படும். அப்பதான் நமக்கு அந்த பகல் என்பது உணர முடியும். அது உணராத வரை நமக்கு அந்த காலங்கள் என்பது இரவு பகல் என்பது இருக்கத்தான் செய்கிறது. நம்ம தூங்க சொல்ல நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. இரவு கிடையாது, பகல் கிடையாது, இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம், பிரம்மா, விஷ்ணு, சிவன், தாமச குணம், ரஜோகுணம் எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. எதுவுமே நம்ம அனுபவத்துல கிடையாது. அதே சமயம் ஒரு செத்து போன பிணத்துக்கும் எந்த ஒரு அனுபவம் என்பதும் கிடையாது. அந்த மனமானது அது உள்ளுக்குள்ள அது ஒடுங்கிடுச்சுனாலே அந்த ஜீவனிடம் எதுவுமே கிடையாது நம்மளுக்கு. அது நம்ம சித்த வேதத்துல எத்தனை படிச்சோம்? காரணம், சூட்சுமம், ஸ்தூல தேகம், பசை, படம், துணி, அப்புறம் தோல், மரம், பருப்பு, இதெல்லாம் எத்தனையோ உதாரணங்கள். இந்த அகங்காரத்துக்கும் இந்த மனதுக்கும் ஜீவனுக்கும் அது தன்னைத்தான் அது உணரும் வரைத்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே இதற்கும் அப்பாற்பட்ட 1000 கோடி சூரியனுடைய பிரகாசத்துடைய நிலைதான். மற்றபடி நம்ம உலகத்தில் தேடுகின்ற இந்த அறிவு எல்லாம் இதுதான் அறிவுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் அறிவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயுவை பற்றி தான் ஞானபிதா தெளிவுபடுத்தினாரு. இந்த அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா இந்த சூரியன் எப்ப பிரகாசிக்கிறதோ அப்பதான் நம்மளுக்கு 3 காலங்கள் இல்லைன்னு சொன்னீங்களே. அப்ப இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் இப்படி எல்லாம் இருக்கே. அப்ப இந்த 3 காலம் இருக்கவே தானே நடந்தது, நடப்பது, நடக்க போவது எல்லாமே இருக்கிறது. அப்ப காலங்கள் இல்லைன்னு சொன்னீங்களே, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படிலாம் பார்க்க சொல்ல பாத்தீங்கன்னா இருக்கு. மாயையில் இருக்கிற வரைக்கும் இருக்கு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பது நம்ம மாயையில் வாழும் வரை இருக்கத்தான் செய்யும். அது நம்மளுக்கு வெளிமூச்சு இருக்கும் வரை அது இருக்கத்தான் செய்யும். உள்ள வெளியில அந்த மனமானது பயணிக்கும் போது வரை இருக்கத்தான் செய்யும். அது ஆனால் உண்மையில் ஜீவன் என்ற அந்த பரிணாமத்தில் பார்க்கும் போதுதான் நமக்கு அந்த உண்மைத்தன்மை என்ன என்பது புரியும். அதுதான் ஞானபிதா நமக்கு சொல்றாரு. அதுல நீங்க அகங்காரத்துல பாக்குறது தான் நம்ம உலகத்துல இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற இந்த தன்மையில இருக்கிறது. உண்மையில அப்படி கிடையாது. அப்படி ரிவேர்ஸ். மாயை என்பது உண்மைத்தன்மைக்கு நேர் ஆப்போசிட். அது முதல்ல உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த செயல்கள் எல்லாம் இப்ப கூட இந்த சத்சங்கத்துக்கு வரணும்னா பிளான் பண்றோம் 8:30 மணிக்கு வரணும்னு சொல்லிட்டு. அதுதானே முதல்ல வரணும். அடுத்தது சத்சங்கத்துல பேசுறோம், பேசி முடிக்கிறோம். இப்படிதானே இந்த ஆர்டர் தானே வரணும். ஆனா உலகத்தில் சொல்லப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இப்படிதான் சொல்லப்படுது. அப்ப உண்மைத்தன்மைக்கு அது நேர்மாறாக தான் இந்த உலகத்தில் அதை பத்தி சொல்லப்படுகிறது. அந்த மாதிரிதான் நம்ம புரிஞ்சு வைத்திருக்கிறோம். அப்ப அதுதான் ஒரு புத்தக உதாரணமும் சொல்றாரு ஞானபிதா. புத்தகம் எடுக்கணும்னு நினைக்கிறது, அப்புறம் புத்தகத்தை எடுத்துக்கொண்டே இருக்கிறது, அப்புறம் புத்தகத்தை எடுத்து முடிச்சு விட்டது. அப்ப இதுக்கெல்லாம் அடிப்படையாக காரணமாக இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சலனம் ஏற்படணும். அந்த சலனம் என்பது இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாதது. இப்ப நான் சத்சங்கத்துல பேசுறேன்னா கூட எனக்குள்ள அந்த வாய் அசையணும். அந்த இயக்கம் என்பது நடைபெறணும். அது அப்பதான் அந்த நிறைவேற்ற முடியும். அந்த செயல் அது ஒரு அசைவு உண்டாக்கணும். அதுதான் பாவி அப்படின்றது பவிஷ்யத்து.
பாவி என்றால் சலனம், அசைவு ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து ஆகும். அப்போ இந்த அசைவு என்பது எப்ப எடுது? ஆகாசம் என்ற நிலையிலிருந்து அதில் சலனம் ஏற்படும் போது தான் அது ஜீவசக்தியான வாயுவாக அது மாறுகிறது. அந்த அசைவு தானே அனைத்து அசைவுகளுக்கும் காரணமாக இருக்கிறது. அசையக்கூடிய அனைத்து அசைவுகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது எது? ஜீவசக்தியான வாயு தானே. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இதே மாதிரிதான் ஞானபிதா பல இடத்துல அறிவு என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா, உலகத்தில் ஏற்படக்கூடிய அந்த நாலேஜ், ஏதோ ஒரு துறையில ஒரு பட்டம் படிக்கிறதோ, இல்ல தொழில ஒரு பெரிய லெவல் போகிறதோ, இல்ல ஒரு கிண்ண சாதனை புரியுதோ, இதெல்லாம் தான் அறிவு இருக்கு, அவன் திறமை இருக்கு நம்ம சொல்றோம். அது ஆனால் இதெல்லாம் அறிவதற்கு எது காரணமாக இருக்கின்றதோ அததான் அறிவு என்ற முறையில ஞானபிதா தெளிவுபடுத்தினார். அப்போ கர்மம் என்பதை கூட பொதுவா பாத்தீங்கன்னா, எல்லாத்துலயும் செயல்களை தான் கர்மம் 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 நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இந்த அனைத்து செயல்களையும் செய்வதற்கு எது காரணமாக இருக்கின்ற அந்த பொருளோ, பொருள் எதுவோ அதுதான் ஜீவசக்தியான வாயு என்பதுதான் ஞானபிதா அதுல சொன்னார். அதே மாதிரிதான் அனைத்து அசைவுகளுக்கும் அடிப்படையாக காரணமாக இருக்கக்கூடியது எது? அந்த வாயுனுடைய அசைவு தானே, அதனுடைய சலனம் தானே. அப்ப அசைவுன்னு ஒண்ணு இல்லைன்னா எந்த செயலுமே கிடையாது. அப்ப அசைஞ்சாதான் அதுதான் மனமாக மாறுகிறது, ரஜோகுணமாக மாறுகிறது. அதுதான் நிகழ்காலமாக மாறுகிறது. அதுதான் கடைசியில பார்த்தா இறந்த காலமாக மாறுகிறது, அகங்காரமாக இழந்த காலமாக மாறுகிறது. அப்ப மனம் என்பது ரஜோகுணம் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு அதுதான் நிகழ்காலம் என்று சொல்லியாச்சு. அப்போ மனமானது அசையும் போது தானே அது ரஜோகுணமாக ஆகிறது. எண்ணங்களால் அசையும் போதுதான் அது ரஜோகுணமாக ஆகிறது. இப்ப அந்த அசைவுக்கு எதுக்கு அடிப்படை காரணம்? ஜீவசக்தியான வாயு தானே. அது அசைஞ்சாதானே ரஜோகுணமான அந்த எண்ணங்களான அந்த மனமான அசைவு என்பது உருவாகிறது. அதாலதானே இந்த உடலுக்கு அசைவு ஏற்படுகிறது, ஏதோ ஒரு செயலை செய்ய முடியுது. அப்ப இந்த உடம்புக்கு அசைவாக எதிர், அதாவது பாவி காலம் இல்லை என்றால் யாதொரு தொழிலும் செய்வதற்கு முடிவதில்லை. அப்ப நமக்குள்ள அந்த ஜீவன் ஒண்ணு இல்லைன்னா நம்மளால எந்த செயலா செய்ய முடியுமா? முடியாது இல்ல. அப்ப அதுக்குதான் அததான் எதிர்காலமாகிய அந்த ஜீவசக்தியான வாயு இந்த இடத்துல சொல்றது. அதுதான் நம்ம எதிர்நாள் வரை நம்ம புரிந்து கொண்டு இருந்தது தவறாகத்தான் புரிந்து வைத்திருக்கின்றோம். எதிர்காலம் என்பது ஏதோ பின்னால் நடக்கக்கூடிய விஷயம் என்றது அப்படி கிடையாதது. இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜீவனுடைய அசைவு என்பது தான் எதிர்காலம். அந்த ஜீவசக்தியான அந்த வாயுனுடைய அசைவு தான் எதிர்காலம். அது எண்ணங்களாக அது மாறும் போதுதான், அது செயலாக அந்த டைம் மாறும்போது தான் ரஜோகுணமான அது மனமாகிய அது நிகழ்காலமாக அது மாறுகிறது. அதுதான் கடைசியில பார்த்தா அது முடிஞ்சிச்சுன்னா அகங்காரமாகிய இறந்த காலம். அப்போ கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே நமக்கு பாத்தீங்கன்னா அது இறந்த காலமாகத்தான் வரும். அதுல ஏன்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்சதுதான் நம்ம கேட்கிறோம், நடந்து முடிஞ்சதுதான் பார்க்கிறோம், நடந்து முடிந்ததுதான் நாம் அறிகின்றோம். அப்ப அந்த எதிர்காலமாகிய அந்த வாயு, அந்த ஜீவன் நமக்குள்ள அந்த வாயு இருக்கிறதால அசைவுனாலதான் எல்லாமே நடைபெறுகிறது. அப்ப அதுக்குதான் எதிர்காலம் என்பது. இப்ப ஜீவன் பெருசா, மனம் பெருசா, உடல் பெருசா? ஜீவன்ல இருந்து தானே மனம் உருவாச்சு, அந்த மனதிலிருந்து தானே நானாகிய அகங்காரம் உருவாச்சு. அப்ப அந்த ஜீவனை வைத்துத்தானே அந்த ஜீவன் தான் உற்பத்தியான ஈஸ்வரனோட ஐக்கியமாகக்கூடிய நிலையை பெறும். அதற்கு
அப்ப அதுக்குதான் அந்த ஜீவன் தான் எதிர்காலம், ஜீவசக்தியான வாயுவை தான் அந்த இடத்துல அந்த சலனத்தை தான் எதிர்காலம், அந்த ஜீவசக்தியான வாயுவினுடைய அந்த சலனத்தை தான் எதிர்காலம் என்றும், இப்ப மனம் இப்ப நிகழ்காலம், இப்ப புக்கு படிச்சுட்டே இருக்கேன், இது நிகழ்காலம், இதை கேக்குறீங்க, அது இறந்த காலம். நீங்க உங்களுக்கு ஏன்னா நான் சொல்லி முடிச்சதுதான் நீங்க கேட்கறீங்க. அது இறந்த காலம் ஆகிறது. அப்ப கேட்பது, காண்பது, அறிவதெல்லாம் இறந்த காலம். இந்த உலகமே இறந்த காலம் தான். மனம் எப்ப அது வெளியில வியாபிக்கிறதோ அதன் மூலம் அறியக்கூடியதே இந்த மனதினுடைய அகங்காரத்தின் மூலம் இந்த ஜீவசக்தியான வாயு அந்த பிரதிபிம்பித்து அறிவது எல்லாமே நமக்கு இறந்த காலமாகத்தான் அறியும். ஏன்னா நம்முடைய சக்தி தான் அது வெளியில போயிட்டு பிரதிபிம்பிச்சு நம்மளே அதை பார்க்கிறோம். அப்ப அது இறந்த காலமாகத்தான் இருக்கும். அது அப்ப இந்த உலகம் என்பது இறந்த காலம்தான். அப்ப இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா அந்த ஜீவசக்தியான வாயுவை தான் அந்த எதிர்காலமான வாழ்க்கையை அந்த வாயுவை காப்பாற்றும் போதுதான் உலகத்தில் சொல்லக்கூடிய நம்மளுடைய எதிர்காலமும் நன்றாகத்தான் இருக்கும். அதுல இப்ப அதுக்குதான் அந்த வாயுவை நமக்குள்ளேயே அத சலனம் இல்லாம அதை நிலை நிறுத்தணும். அது அப்படி நிறுத்தாத போது அந்த ரஜோகுணமாகிய அந்த மனமானது பூதமாய் இறந்த காலம் முடிந்த காலமாகிய இந்த ஜடத்தை சிருஷ்டிக்கிறது. அப்ப அந்த சிருஷ்டிக்கு இந்த ஜடத்தையும் அந்த மனம்தான் அந்த ஜீவசக்தியான வாயு தான் காப்பாத்துது. அந்த சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஜடத்தையும் அந்த ஜீவசக்தியான வாயு தான் காப்பாத்துது. அந்த மனம் தொடர்ந்து செயல்படுவதற்கும் அந்த ஜீவசக்தியான வாயு தான் அந்த மனதையும் காப்பாற்றுகிறது. இப்ப அகங்காரம் ஜீவனை காப்பாத்துதா, மனம் ஜீவனை காப்பாத்துதா? கிடையாது. இந்த ஜீவன் தான் இந்த மனதையும் காப்பாற்றுகிறது, அகங்காரமாகி இந்த உடலையும் அது காப்பாற்றுகிறது. இந்த உண்மைத்தன்மையை அறியாமல் இருப்பதால்தான் நம்ம ஜீவசக்தி ஜீவனை விரயம் செய்து தன்னைக்கு இந்த உடலை காப்பாற்றக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயு, இந்த மனதை காப்பாற்றக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயு விரயம் செய்து கடைசியில் என்னன்னா தன்னைத்தானே நமக்கு தற்காப்பு இல்லாமல் போய்விடுகிறோம். அப்ப தன்னைத்தானே இந்த உடலையும் காப்பாற்ற வேண்டும், மனமும் அதை அசையாமல் நிலைநிறுத்தும் போது அடங்கிய மனமாக இருக்கும் போது அதையும் காப்பாற்றப்படுகிறது. அந்த ஜீவனும் அது ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய நிலையையும் பெற்று தருகிறது. எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜீவசக்தியான அந்த வாயு என்று சொல்லக்கூடிய அதுதான் எதிர்காலமாகி அததான் நமக்குள்ள அசையாமல் அதை நிலைநிறுத்தும் போது தான் அது வெளியில சலிக்காம அது உற்பத்தியான இடத்திலேயே அது தனக்குள்ளே நிலைநிறுத்தும் போதுதான் தன்னை உணர்கிறோம். அப்பதான் தானாய் பிரம்ம ஜோதியா இருக்கிற தான் தானே எப்போ அது அசையாமல் நிலைநிறுத்தும் போது தான் ஆகாசமாகிறது. எப்படி அக்ஷரத்திலிருந்து ஆகாசம் உருவாச்சு, அதுல இருந்து சலனம் ஏற்படும் போது அது ஜீவனாகி வாயுவாச்சு, ஜீவனாச்சு, அதுல இருந்து ருத்ரன் என்று அக்னியாச்சு அப்படின்ற மாதிரி அதுல இருந்து மனம், அதே மாதிரி அகங்காரம் எப்படி ஒரே இந்த நிலையில வருதோ அதே அந்த ஜீவசக்தியான வாயுவை அசையாமல் அதனுடைய உற்பத்தியான இடத்திலேயே அதை நிலைநிறுத்தும் போதுதான் அது 1000 கோடி சூரிய பிரகாசம் நமக்குள்ள பிரகாசிக்கிறது. அப்பதான் தானாய் தன்மயமாகி அப்பதான் நம்மளால தீருகின்றோம். அது வெளியில போச்சுன்னா அது மாயை, எல்லாமே ஆப்போசிட்டா தான் புரிஞ்சுப்போம், செயல்கள் ஆப்போசிட்டா தான் இருக்கும். அது அதாலே நம்ம செத்து போகிற நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அப்போ நமக்குள்ள அந்த ஜீவசக்தியான வாயுவை நமக்குள்ள அது நிலைநிறுத்தி காப்பாற்றும் போது எப்படி காப்பாற்றுனா அது உடல் அகங்காரத்திலையும் சொப்பனம் சுளுத்தி ஜாக்கிரதை அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஜாக்கிரதை என்ற நிலையை பெறணும். கூடவே அந்த மனதிலையும் ஜாக்கிரதை என்ற நிலை பெறணும். கூடவே அந்த ஜீவன்லையும் ஜாக்கிரதை என்ற நிலை அந்த 3 நிலையிலும் வரும்போது தான் நமக்குள்ள அந்த பிராணனை அசையாமல் நிலைநிறுத்தும் போதுதான் அது ஆகாசமாகி தீருகிறது, அது அக்ஷரமாகி தீருகிறது. அப்ப அந்த 3 ஜாக்கிரதையும் நமக்குள்ள வர வேண்டும் என்றால், தானாய் தன்மயமாக அதை தீர வேண்டும் என்றால்
இந்த மாயையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் அந்த உற்பத்தியான இடத்திலேயே அது நிலைநிற்கும் போதுதான் அது சிவசக்தி சொரூபமாக மாறுகிறது. அப்பதான் தானாய் பிரம்ம ஜோதியாய் தன்னுடைய சக்தியாய் எதிராய் பவிஷ்யத் காலமாகிய அந்த வாய்வு எப்போது தானாகிய பிரம்மத்தில் அது உற்பத்தியான இடத்திலே தானே ஐக்கியப்படுகிறதோ அப்பதான் சர்வமும் தன்னில் தானே லயிக்கிறது. அப்பதான் தானாய் தன்மயமாக தீர்கிறது. இதுக்குதான் கைவல்யம் அப்படின்னு சொல்கிறது. இததான் ஞானபீரா இந்த 15வது அத்தியாயத்தில் நமக்கு தெளிவுபடுத்துறாரு. இந்த நிலையை அனைவரும் பெற வேண்டித்தான் ஞானபீராவை பிரார்த்திப்போம். தொடர்ந்து நாளைக்கு அடுத்த அத்தியாயத்தில் பயணிப்போம். ஆத்ம நமஸ்காரம். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து பேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெருந்தியாதிகள் யார் ஒருவரால் வேறென அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நம்ம நேத்திக்கு வரைக்கும் 14வது சாப்டர்ல திசைகள் பத்தி பேசியிருந்தோம். அதுல பகல் இரவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலநிலைகள் எல்லாமே நம்ம தூங்கும் போது நமக்கு கிடையாது. நாம அந்த உணர்வு அப்படிங்கிற அந்த வெளிமுகமாக வரும்போது மட்டுமே இந்த காலநிலைகளுக்குள்ளார நம்ம அகப்பட வேண்டியதா இருக்குது. அந்த தூக்கம்னு நாம அபிமானிக்கக்கூடிய மனம் வேலை விட்ட சமயத்துல நமக்கு காலங்கள்ங்கிறதே கிடையாது. அதனாலதான் நமக்கு பகல்ல இருக்கக்கூடிய 8 மணி நேரமும் நம்ம ராத்திரி தூங்கக்கூடிய 8 மணி நேரமும் அந்த வித்தியாசம் வர்றதுக்கு காரணம். அப்போ காலங்கள்ங்கிறது உண்மையிலே ஜீவசக்தியான வாயு உண்மையில அடங்கி போனால் அது இல்லாததுதான். இந்த விஷயத்தை தான் நேத்திக்கு சாமி ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. ஆனா இப்ப 15வது அத்தியாயத்துல சீடனுக்கு என்ன சந்தேகம்னா, காலங்கள் அப்படிங்கிறது உண்மையிலே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஆனா உலகத்துல 3 வகையான காலங்கள் பத்தி பேசுறாங்களே, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு சொல்லி. அப்ப இதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கறத அவர் ஒரு கேள்வியா கேட்கிறாரு. உண்மையாவே அது கேட்கலீங்கய்யா. இப்ப கேக்குதுங்களா? ஓகே. அப்போ உண்மையிலேயே உலகத்துல பாத்தீங்கன்னா முதல்ல நிகழ்காலம் வருவதாகவும், முதல்ல இறந்த காலம் வருவதாகவும், அதுக்கப்புறம் நிகழ்காலம் வருவதாகவும், அதுக்கப்புறம் எதிர்காலம் வருவதாகவும் தான் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா யதார்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதல்ல எதிர்காலம் அப்படிங்கிறது தான் இங்க வர வேண்டியதா இருக்குது. இன்னைக்கு 19வது தேதி அப்படின்னு சொன்னா, நேத்து 18 ஏற்கனவே போயிடுச்சு. அதனால 18ஆம் தேதிங்கிறது இறந்த காலம், அதுதான் முதல்ல வந்தது. இன்னைக்கு 19ஆம் தேதி நிகழ்காலமாக நடந்துட்டு இருக்குது. நாளைக்கு 20ங்கிறது வரப்போறதா இருக்குது அப்படின்னு சொல்லி நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையாவே சாமி சொல்ற அந்த வரிசை முறையை கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல எதிர்காலம் அப்படிங்கிறது தான் முதல்ல வரக்கூடியதா இருக்கும். எதிர்காலம்ங்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா அங்க நிகழ்காலம்னோ இறந்த காலம்னோ எந்த ஒரு விஷயமும் வரப்போறது இல்லை. ஏன்னா நாளைக்கு வரப்போற இந்த 20 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேதி இன்னைக்கு எதிர்காலமாக இருக்குது. அது அடுத்தபடியாக நாளைக்கு அது நிகழ்காலமாக மாற்றமடைய போகுது. நாளானைக்கு அது இறந்த காலமாக மாற்றமடைய போகுது. அப்போ முதல்ல நாம அனுபவிக்கக்கூடியது எதிர்காலத்தை தான் அனுபவிக்கிறோம், இறந்த காலத்தை அல்ல அப்படிங்கறதுதான் இங்க சாமி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இறந்த காலம் அப்படின்னு சொல்றது அது ஏற்கனவே அனுபவப்பட்ட நிலையை குறிக்கக்கூடியது. ஒரு விஷயத்த பார்த்து கேட்டு அறிந்து அனுபவிச்ச விஷயங்களை தான் நாம இறந்த காலமாக சிந்திச்சுட்டு இருக்கோம். அது நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள், லாப நஷ்டங்களை கவனிச்சு பார்த்துட்டு அதை நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு செயல்முறைன்னு ஒண்ணு வேணுமே. செயல்முறை இல்லாமல் எந்த ஒரு அனுபவமும் வரப்போறது இல்லை. அந்த செயல்முறைங்கிறது அது நிகழ்காலத்துலதான் செயல் செய்ய முடியும். இறந்த காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ எந்த ஒரு செயல்களும் கிடையாது. அப்ப நாம ஒரு செயல் செய்யறோம்னு சொன்னா நாம நிகழ்காலத்துல இருந்தால்தான் அதை செய்ய முடியும்.
ஆனா சும்மாவே நம்ம ஒரு செயல் செஞ்சிட முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ பிளான் ஒண்ணு வேணும். அடுத்தது நான் இதை செய்யணும் அப்படிங்கிற அந்த பிளானிங் இல்லாமல் நாம அந்த செயல்பாட்டுக்குள்ளாரையும் வர முடியாது. அப்போ செயல்களுக்கும் முன்னாடி நாம ஒரு விஷயத்தை எதிர்நோக்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது ஒண்ணு இருக்குது. அதுதான் இங்க எதிர்காலம்னு சொல்லக்கூடியது. இப்போ வரப்போற ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு நிலையத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்றேன் அப்படின்னு சொன்னா, நான் பிளான் பண்ணது அது எதிர்காலமா இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வந்ததுமே நான் செயல்முறையில இறங்கிடுவேன். நேரா அந்த ஆசிரமத்துக்கு கிளம்பி போகிற வேலையை செஞ்சிருவேன். அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நேற்று என்ன நடந்துச்சுங்கிறத பத்தி அப்பதான் நான் சிந்திக்க முடியும். அப்ப அது இறந்த காலமாக மாற்றம் அடைஞ்சிருக்கும். அப்ப நம்ம பிளான் பண்ணக்கூடிய அந்த விஷயம், ஒரு விஷயத்த இதுதான் நம்ம செய்ய போறோம் அடுத்தது அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய அந்த விஷயம் தான் இங்க முதல்ல ஏற்படக்கூடியதா இருக்குது. அது நாம் எடுக்கக்கூடிய எல்லா தீர்மானங்களும் எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கும். நிகழ்காலமாக இருக்கக்கூடிய செயலை குறித்தோ இல்ல இறந்த காலமாக இருக்கக்கூடிய அனுபவங்களை குறித்தோ நம்ம எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கிறது கிடையாது. எதிர்காலத்துல என்ன செய்ய போறோங்கிறது தான் இங்க தீர்மானமாக வருது. அந்த தீர்மானம் இல்லை அப்படின்னு சொன்னா செயல்களும் கிடையாது. செயல்கள் இல்லை அப்படின்னு சொன்னா அனுபவமும் கிடையாது. அப்போ இங்க எதிர்காலம் அப்படிங்கிற அந்த விஷயம்தான் நம்ம முதல்ல அனுபவிக்க வேண்டியதா இருக்குது. அதனால நாம ஒரு வரிசையில சொல்ற அந்த வரிசை பிரகாரமே தவறுதான். முதல்ல இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு சொல்ற அந்த வரிசை பிரகாரமே தவறுதான். முதல்ல அதை எப்படி வரிசைப்படுத்தி சொல்லணும் அப்படின்னா எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் அப்படின்னு தான் நம்ம வரிசைப்படுத்த வேண்டியதாவே இருக்கும். இதைய வள்ளலார் கூட அவருடைய கடிதத்துல பல முறை குறிப்பிடுறதா நான் பார்த்திருக்கிறேன். பெரும்பதி வருகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடிதத்துல, அந்த கடிதத்தினுடைய இறுதியில அந்த பதியின் அருளை நான் பெறுவேன், பெறுகின்றேன், பெற்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்களும் பெறுவீர்கள், பெறுகின்றீர்கள், பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை முடிச்சிருப்பாரு. அப்ப அங்கேயும் வள்ளலார் கூட அந்த காலநிலைகளை வரிசைப்படுத்தும் போது முதல்ல எதிர்காலத்தை தான் அங்க வரிசைப்படுத்தினதை நம்மளால கவனிக்க முடியும். அப்ப அந்த எதிர்காலம் அப்படிங்கிறது உண்மையாவே என்ன அப்படின்னா அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது. நிகழ்காலத்துக்கும் இறந்த காலத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது. எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவஸ்தை இல்லை அப்படின்னு சொன்னா நிகழ்காலமோ இறந்த காலமோ அங்க வருவதற்கு இடமே கிடையாது. இப்போ இதுல இந்த அனுபவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இறந்த காலம்னா என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். நாம அனுபவிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பார்த்து கேட்டு அறிந்து நாம செய்யக்கூடிய அத்தனையுமே இந்த உலகம்ங்கிற அவஸ்தை உண்டாகாமல் அது நடக்கிறது கிடையாது. ஏன்னா உள்ளுக்குள்ளார இந்த உலகம்ங்கிற அவஸ்தை இல்லாமலே நம்மளால இருக்க முடியும். ஆனா அங்க காலநிலைகள் கிடையாது. அப்ப காலநிலைகள்னு ஒண்ணு சம்பந்தப்படுறதா இருந்தால் நமக்கு உலகம்ங்கிற அவஸ்தை கண்டிப்பா வேணும். அந்த உலகம்ங்கிற அவஸ்தையில தான் நாம இந்த 3 காலங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி இந்த உலகம்ங்கிற விஷயத்துல நம்ம பார்த்து கேட்டு அறிந்து அனுபவப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் அது முடிந்து போனதாக இருக்கும். அதுதான் அனுபவமாக வந்திருக்கும். அப்ப இந்த உலகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது அகங்காரம். அது நம்மிலிருந்து வெளிமுகமாக பிரதிபலிக்கப்பட்ட அந்த வஸ்து அது. அதனால இதுல இறந்த காலம்னு சொல்லக்கூடியது அந்த அகங்காரத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த அகங்காரம் தான் என்ன பண்ணுதுன்னா நாம அனுபவிச்ச நம்முடைய சுக துக்கங்களை, லாப நஷ்டங்களை பதிவுகளாக அது உள்ளுக்குள்ளார சேகரித்து வச்சிருக்கும். தேவைப்படும் போது இந்த மனதிற்கு அதைய நினைவூட்டுற வேலையை அந்த அகங்காரம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த அனுபவத்துக்கான பதிவுகளை சேகரித்து வைக்க வேண்டியதும் நினைவூட்ட வேண்டியதுமான செயல்களை செய்யறது இந்த அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அதுதான் இங்க அனுபவமாக நாம கருத்துல கொள்ள வேண்டியதா இருக்குது. அதனால அனுபவத்தோட சம்பந்தப்படக்கூடிய அந்த வஸ்து எது அப்படின்னா அது அகங்காரம் தான். அதே போல நிகழ்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதை குறிக்க வேண்டியதா இருக்குதுன்னா செயலை குறிக்க வேண்டியதா இருக்குது. செயல் அப்படின்னு சொன்னா இங்க பார்க்கறதும் கேட்கறதும் அறிகிறதும் யாரு? இந்த கண்களா, காதா, நம்மளுடைய சிந்தனைகளா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. நம்முடைய மனமானது நம்முடைய உள்முகத்திலிருந்து வெளிமுகமாக பிரவேசிக்கல அப்படின்னு சொன்னா எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. இந்த கண்கள் பார்க்குது அப்படின்னு சொன்னா இந்த கண்கள் வழியாக மனம் வெளியில பிரவேசிக்கிறதுனாலதான் பாக்குறோம். மனம் வெளியில பிரவேசிக்கல அப்படின்னு சொன்னா எதையுமே பார்க்க முடியாது. அப்ப இங்க செயல் புரியறதுக்கான அந்த யோகிதை யாருக்கு இருக்குது அப்படின்னா மனதிற்கு தான் இருக்குது.
மனம்தான் இங்க செயல் புரியக்கூடியவரா இருக்கிறார். அதனால நிகழ்காலம் அப்படிங்கிறது ஒரு செயலை அடிப்படையாக கொண்டிருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆதாரம் மனம்தான். அதனால நிகழ்காலம்னு சொல்லக்கூடிய வர்த்தமான காலம் அது மனதை குறித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது எதிர்காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மனமாக இருக்கக்கூடிய நிகழ்காலத்தை உண்டு பண்ணது அது ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஜீவன் அப்படிங்கிறது தான் இங்க சலனப்படக்கூடிய ஒரு விஷயத்துல இருக்குது. அது பௌசிய காலம் அப்படின்னு சொல்லி சமஸ்கிருத மொழியில சொல்லுவாங்க. பௌஷ்யம் அப்படின்னு சொன்னா பாவித்தல் அப்படின்னு அர்த்தம். பாவித்தல் அப்படின்னு சொன்னா அது அசைதல் அப்படின்னு அர்த்தம். சலனப்படுதல் அப்படின்னு அர்த்தம். நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவனானது ஜீவசக்தியான வாயுவாக அது சலித்து சலனப்படாமல் இந்த மனமானது உண்டாக்கப்படுவது கிடையாது. மனமானது வெளியில் வியாபிக்காமல் அகங்காரம்ங்கிற ஒரு அவஸ்தையை உண்டு பண்றதும் கிடையாது. அப்ப இந்த மனமாக இருக்கக்கூடிய நிகழ்காலத்தை உண்டு பண்ணுவதே இந்த ஜீவனாக இருக்கக்கூடிய பௌசிய காலம், எதிர்காலம் தான். அதுதான் ஜீவன் சொல்லக்கூடியது. அப்ப இந்த 3 அவஸ்தைகளும் தான் 3 காலநிலைகளாக நம்முடைய அனுபவங்கள்ல ஒவ்வொரு செயல்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த 3 அவஸ்தைகளும் என்னைக்கு நம்மளே அடங்கி போகுதோ அப்ப நமக்கு காலங்கள்ங்கிறது கிடையாம இல்லாமல் போயிடும். நமக்குள்ளார தூக்கு சமயத்துல சமீரணன்னு சொல்லக்கூடிய அந்த கதி அபியாசத்துல இருக்கும்போது உள்ளுக்குள்ளாரே மேலும் கீழும் அந்த அபியாசம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த தூக்கம்னு நாம அபிமானிக்கக்கூடிய சமயத்துல நமக்கு ஜீவன் இருக்கு அப்படிங்கிற நிலைமையும் கிடையாது, மனசு இருக்குது அப்படிங்கிற நிலைமையும் கிடையாது, அகங்காரம் இருக்குது அப்படிங்கிற நிலைமையும் கிடையாது. இந்த 3 அவஸ்தைகளையும் தவிர்த்துக்கிட்டு தான் நம்ம அந்த உள்நிலையில இருக்கிறோம். அது நிஷ்டை அப்படிங்கிற நிலைமையில இருந்தாலும் சரி, தூக்கம்ங்கிற நிலைமையில இருந்தாலும் சரி, இந்த 3 அவஸ்தைகளும் உண்டாகிறது கிடையாது. அங்க ஜீவனோ மனசோ அகங்காரமோ அங்க இல்லாத நிலைமைங்கிறது தான் அங்க இருக்குது. அப்ப இந்த 3 நிலைமைகளும் எங்க இருக்குது அப்படின்னா மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயுடைய சலனத்துலதான் இருக்குது. அந்த மாயைங்கிறது எப்படி அடையாளப்படுத்த முடியும்னா உலகம்ங்கிற அவஸ்தை நமக்கு அனுபவப்படுதுன்னு சொன்னா நம்ம மாயையில இருக்கிறோம்னு அர்த்தம். எப்போ இந்த உலகம்ங்கிற அவஸ்தை நம்ம அனுபவப்படாமல் போகுதோ, நம்ம இல்லாமல் போகுதோ, அப்ப நாம பிரம்மத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ வெளிமுகமாக நாம பிரவேசிக்கக்கூடிய நேரத்தில் மாத்திரமே நமக்கு இந்த ஜீவன்கிற அவஸ்தையும் மனம்ங்கிற அவஸ்தையும் அகங்காரம்ங்கிற அவஸ்தையுமாக இருக்குது. அதைத்தான் இங்க எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த 3 காலங்கள்ங்கிறது இல்லாததுதான் அது. ஆனா மாயையாக இருக்கக்கூடிய பொய்யில் இதெல்லாமே இருக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த உலகம்ங்கிற அவஸ்தைய நாம என்னைக்கு உள்ளுக்குள்ளாரே நிலை பெற செய்யறோமோ அப்ப இந்த காலங்கள் எல்லாம் நசிஞ்சு போயிடும். நிறைய மார்க்கங்கள்ல நமக்கு பரிந்துரைக்கக்கூடிய ஒரு செயல்முறை என்னவா இருக்கும் அப்படின்னா பிரசன்ட்லயே வாழணும், நிகழ்காலத்திலேயே வாழணும், நாம என்ன வேலை செய்யறோமோ அந்த நிகழ்காலத்திலேயே நம்ம இருக்கணும், அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு நமக்கு ஒரு பரிந்துரை கொடுப்பாங்க. அப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இன்ப துன்பங்கள் இல்லாமல் சமநிலையில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்த காலத்தை பத்தி சிந்திக்க வேண்டாம், எதிர்காலத்தை பத்தி பிளான் பண்ணவும் வேண்டாம், இப்போ என்ன அதை மட்டும் கவனிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சாமி நம்ம நிகழ்காலத்துல இருக்க வேண்டாம்ங்கிறார். இந்த நிகழ்காலத்துல இருந்தாலும் கூட அந்த மனம் செயல்படும், அங்க ஒரு செயல் புரியறதுக்காக ஜீவசக்தியானது விரயமாகும், அதுவும் நமக்கு இழப்பை தரக்கூடியதாவே இருக்குது. அதனால இந்த 3 காலங்களும் இல்லாத நிலைமைக்கு போகிறது தான் நம்மளுடைய முக்கியமான வேலையை. நமக்கு எதிர்காலமும் வேண்டாம், நிகழ்காலமும் வேண்டாம், இறந்த காலமும் வேண்டாம். இந்த 3ம் அல்லாத நிலைமைக்கு போகிறது. அதுதான் இங்க நாம அடைய வேண்டிய ஒரே இலக்கா இருக்குது. காலாதீதம் அப்படின்னு சொல்றது, காலங்கள் இல்லாத நிலைமை அப்படிங்கிறது. அந்த அவஸ்தையை நாம அனுபவப்படும் போது நமக்கு மரணம்ங்கிறது இருக்காது. ஏன்னா அந்த மரணத்தை வருவிக்கக்கூடிய அந்த யமனுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா காலன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த காலன் அப்படிங்கிற பேரும் காலம் அப்படிங்கிற அந்த தன்மையும் ரெண்டும் ஒரே நிலைமையில தான் இருக்குது. இப்போ எனக்கு காலம் இருக்குது அப்படின்னு சொன்னா நான் செத்துட்டுதான் இருக்க முடியும், நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னை இழந்துகிட்டே தான் இருக்க முடியும். ஆனா காலங்கள் அற்ற நிலைமைக்கு போயிட்டேன்னு சொன்னா என்னை இழக்கவே முடியாது. அப்போ அந்த காலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரணத்திலிருந்து நான் தப்பிக்கணும்னு சொன்னா நான் காலங்கள் அற்ற நிலைமைக்கு போகணும். அதுதான் இங்க ஒரே வழி, அதுதான் கைவல்யம்.
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்குது. அப்ப இந்த 3 காலங்களையும், ஜீவனாகட்டும், மனமாகட்டும், அகங்காரமாகட்டும், இந்த 3 அவஸ்தைகளையும் நாம தாண்டி போகும்போது மட்டும்தான் கைவல்யங்கிற ஒரு நிலைமையை அடைய முடியும். இதுல ஏதாவது ஒண்ணு மிச்சம் இருந்தாலும் நமக்கு மோட்சம்ங்கிறது கரைக்கு போறது கிடையாது. ஏன்னா அங்க காலங்கள்ங்கிறது வரவே செய்யும், சலனம்ங்கிறது உண்டாகவே செய்யும், ஜீவ விரயம்ங்கிறது உண்டாகவே செய்யும். அந்த சமயத்துல மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவஸ்தை உண்டாகவே செய்யும். அப்போ மாயை உண்டாச்சுனாலே பந்தம்ங்கிறது உண்டாகவே செய்யும். பந்தம் இருந்துச்சுன்னு சொன்னாலே நம்மளால விடுதலையாக முடியாத சூழல்ல தான் நாம் இருப்போம். அப்ப விடுதலை ஆகலைன்னு சொன்னா அதை மோட்சம்னே சொல்ல முடியாது. அப்ப இந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவஸ்தை உண்டாகுவது ஜீவனானது சலனப்பட்டு வெளிமுகமாக பிரவேசிக்கக்கூடிய மாயைங்கிற நிலைமையில தான். அந்த மாயைங்கிற நிலைமையில உண்டாகக்கூடிய 3 நிலைமைகளும் நாம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் தான் அப்படிங்கிறது தான் இந்த 15வது அத்தியாயம் மூலமா சாமி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினைச்ச விஷயம். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தா பகிர்ந்துக்கலாம் இல்லையா? அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். ஐயா வணக்கம், வணங்குகிறேன். ஆத்ம நமஸ்காரம். அடியின் பெயர் தினேஷ்குமார். ஸோ இன்னைக்கு தான் முதல் கிளாஸ் வகுப்பாற்ற மாட்டேங்க. சரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மட்டும்யா. சொல்லுங்க. அப்போ நம்ம இந்த பயிற்சியில இருக்கிறோம் அப்படின்னா, அல்லது நம்ம இந்த சித்த வித்தையில இருக்கிறோம்னா, நம்ம வந்து பிறந்த குழந்தையோட லெவலுக்கு நம்ம பிறந்த தருணம், அதாவது குழந்தை பிறக்கிற தருணத்துக்கு முன்னாடி இருந்த நிலைக்கு நம்ம போகணும், அப்படித்தானீங்க? ஆமா, கருங்கிற அந்த நிலைமையில நம்ம எப்படி இருந்தோமோ அந்த நிலைமைக்கு நம்ம போகணும். அப்போ அந்த குழந்தை வந்து தாய் வயிற்றுல இருந்தது வந்து வாசி யோகம் தான் வந்து அந்த நிலைமையில தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்களா? ஆமா, ஏன்னா நாம கர்ப்ப பாத்திரத்துல இருக்கும்போது ஒரு பனி குடத்துக்குள்ளார அந்த தண்ணிக்குள்ளதானே இருந்தோம். ஆமாங்க. அப்ப அங்க நம்ம சுவாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்ல. அந்த குழந்தை எப்ப அந்த கர்ப்ப பாத்திரத்தை திறந்துகிட்டு அது வெளியில தன்னுடைய சிரசை வியாபிக்க வச்சு வருதோ அப்பதான் முதல் சுவாசம் உண்டாகிறதா நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்த முதல் சுவாசம் வரும்போது தானே அது அழுக ஆரம்பிக்குது. கண்டிப்பா. அப்ப அதுக்கு முன்னாடி சுவாசமே இல்லாம தான் அந்த குழந்தை இருந்தது. அப்போ அங்க குழந்தையினுடைய எல்லா உடலும் அங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருந்துச்சு. குழந்தை ஆரோக்கியமா தான் இருந்தது, செத்து போக கிடையாது, அது உயிரோட தான் இருந்தது. என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இப்ப நமக்கு சுவாசம் வந்து உள் வெளி அப்படிங்கிற நிலைமையில போயிட்டு இருக்குது. கர்ப்ப பாத்திரத்தை விட்டு வெளியில வந்ததுமே. ஆனா கர்ப்ப பாத்திரத்துக்குள்ள இருக்கும்போது இதே சுவாசம் தான் அது உள்ளுக்குள்ளாரையே மேலும் கீழுமாக இருந்துச்சு. இந்த உடம்பு இயங்குறதுக்கு அந்த சுவாசமானது சலனப்பட்டு அது அசைஞ்சால் போதும். அது உடம்புக்குள்ளார எங்கேயாவது ஓடிட்டு இருந்தா போதும். அது உள்ளாரையும் வெளியிலையும் போகணும்னு அவசியம் கிடையாது. அது உள்ளுக்குள்ளாரே மேலும் கீழும் நடந்தாலே உடம்புடைய இயக்கம்ங்கிறது இருக்கவே செய்யும். அதைத்தான் சித்தர்கள் கண்டுபிடிச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த வாசியே நாம உள்நிலைப்படுத்த முடியாதான்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணி அவங்க அதைய வந்து கண்டுபிடிச்சு அது சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் மக்களுக்கு அதை வந்து பரிந்துரைச்சாங்க. ஏன்னா இந்த சுவாசம்ங்கிறது வந்ததுனாலதான் நமக்கு உலகம்ங்கிற அவஸ்தையவே உணர்றோம். கண்டிப்பா. கர்ப்ப பாத்திரத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு உலகம்ங்கிற அவஸ்தையே கிடையாது. அங்க அகங்காரம் கிடையாது, மனசு கிடையாது, ஜீவன் இருக்குதா இல்லையா அதை பத்தி உணர்ற அந்த நிலைமையும் கிடையாது. ஆனா உயிரோட தான் இருந்தோம் இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. எப்போ நம்ம வெளியில வந்து சுவாசத்தை விட்டோமோ அப்போ உலகம்ங்கிற அவஸ்தை உண்டாயிடுச்சு. இப்போ நம்மளை கவனிக்கிறத விட உலகத்தை கவனிக்கிறது அதிகமாயி போச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. உலகத்தோட பந்தப்படுறதுங்கிறது அதிக அளவுல ஆகி போச்சு. இந்த பந்தத்துல இருந்து விடுதலையானாதான் தன்னைத்தானே அறிய முடியும். புரியுதுங்க. இப்ப நான் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா நான் என்னத்தானே கவனிக்கணும். கண்டிப்பா. மற்றொன்றை பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னா என்ன அறிய முடியாது இல்லையா? அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அனுபவஸ்தர்கள் வந்து தன்னை அறிந்திருக்கிறாங்க, ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இந்த உலகம்ங்கிற அவஸ்தையிலிருந்து தன்னை விடுவித்து ஒரு காட்டுக்குள்ளாரையோ குகைக்குள்ளாரையோ போய் தன்னந்தனியா எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடாம
தன்னுடைய நிலைமையை மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு தன்னை தவிர வேற எந்த சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காம அவங்க அமைதியா உள்ளாரே இருந்தாங்க. அப்படி இருந்தவங்க தான் அவங்க கடவுளை தரிசித்ததாகவும் மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சதாகவும் புராண கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோயில்களுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வெளிமுகமாக தன்னுடைய ஜீவனை செலவு பண்ணி வெளிமுகமாக பந்தப்பட்டு இருக்கிறவங்க யாருமே அந்த நிலையை அடைஞ்சது கிடையாது. ஆனாங்க ஒரு சிலர் எல்லாம் சம்சார பந்தத்துல இருந்துகிட்டும் அந்த நிலைக்கு போயிருக்காங்கன்னு. ஆமா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இது புராண இதிகாசங்கள்ல சொன்னதை நான் சொல்றேன். ஆனா சாமி நமக்கு பரிந்துரைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க சரி பண்ண வேண்டியது நம்முடைய சுவாசத்தை தான். நாம வெளியில இருக்கக்கூடிய எந்த வெளியையும் எந்த பந்தத்தையும் நாமளாக விட வேண்டிய அவசியம் கிடையாது. பந்தத்தை ஏற்படுத்திட்டு அதை நான் பிடிக்க மாட்டேன், நான் அதோட சம்பந்தப்பட மாட்டேன், நான் அதை என்னோட சேர்த்திக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம அடம்பிடிக்க முடியாது. அதுக்கு பதிலா அந்த பந்தம் உண்டாகாமல் தடுக்கிறது எப்படி, அந்த பந்தத்தை ஏற்படாமல் தடுப்பது எப்படி, இதைத்தான் நாம கவனிக்க வேண்டியதா இருக்குது. நீங்க பந்தத்தை ஏற்படுத்தலன்னு சொன்னா எப்படி பந்தப்பட போறீங்க? நீங்க நினைச்சா கூட பந்தப்பட முடியாது. ஆனா பந்தத்தை ஒன்ஸ் ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா நீங்க நினைச்சா கூட அதுல இருந்து விடுதலையாக முடியாது இல்லைங்களா? இப்ப காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நமக்கு எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்குது. கண்டிப்பா வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்க்கணும், சமுதாயத்தை பார்க்கணும், நம்மளுடைய சொந்த சுக துக்கங்களை பார்க்கணும். இதுக்காக ஓடிட்டே இருக்கிறோம் ஷெட்யூல் போட்டு. ஆனா தூங்கும் போது நமக்கு இந்த சிந்தனைகள் எதுவுமே இல்லாம தானே தூங்குறோம். கண்டிப்பா நாளைக்கு என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன ப்ரீ பிளான் பண்ணணும், எதுவுமே நம்ம மைண்ட்ல இல்ல. ஆனா முழிச்ச உடனே அத்தனை ஷெட்யூல்ஸும் முன்னாடி வந்துருது, நம்மளுக்கு ஞாபகம் வந்துருது. ஆமா, அப்போ இந்த உலகம்ங்கிற அவஸ்தை இருந்துச்சுன்னு சொன்னா நம்மனால அதை தவிர்க்க முடியாது. இப்போ உலகம்ங்கிற அவஸ்தையை உண்டு பண்ணிட்டு நான் குடும்பத்தை கவனிக்க வேலைக்கு போகணும்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு உலகம்ங்கிற அவஸ்தை உண்டாகாம நான் ராத்திரி இருக்கக்கூடிய நிலைமையிலேயே நான் பகல்லே இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை நினைவுக்கே வரலன்னு வச்சுக்கோங்க, நான் எப்படி பந்தப்பட முடியும்? ஆனா தூக்கத்திலேயே நம்ம கனவுன்ற ஒரு அவஸ்தை நிலையை படுறோம் இல்லைங்க, நம்ம உடல் வந்து படுதுல்ல. ஆமா, அங்க வந்து அதுல ஒரு பந்தம் இருக்க போய் தானே படுது. ஆமா, ஏன் அந்த கனவு வருது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க அனுபவிச்ச அனுபவங்கள் தானே அதுல கனவா வருது. நீங்க வெளியில எந்த விஷயத்தையும் அனுபவிக்காம தவிர்த்துட்டீங்கன்னு சொன்னா, எந்த பதிவுகளும் உள்ளார வரலன்னு சொன்னா அது எப்படி வந்து அது கனவாக வரும்? நாம கனவாக காணக்கூடிய அத்தனை விவகாரங்களும் இந்த உலகம்ங்கிற அவஸ்தையில ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போம், இல்லைன்னா பார்த்திருப்போம், இல்லைன்னா தெரிஞ்சு வச்சிருப்போம். இந்த கண்டிஷன்ல இல்லாதது எதுவுமே கனவா வராது. நீங்க கற்பனை பண்ணாதது, நீங்க கேள்விப்படாதது, நீங்க பார்க்காதது எதுவுமே வந்து கனவாக வரப்போறது கிடையாது. அதனாலதான் சாமி 7ஆம் அத்தியாயத்துல கனவை பத்தி பேசும்போது அது மனம் ஆலோசனை செய்யக்கூடிய நேரம் அப்படிங்கிறாரு. எப்படின்னா, ஒரு தொழிற்சாலையில நாம ஒரு வேலை செஞ்சுட்டு வர்றோம், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் தொழிற்சாலையில நடந்த விவகாரங்களை நாம வீட்டுல வந்து பேசுவோம் இல்லையா? இன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு, பத்திரிக்கை கொடுத்தாரு, அடுத்த வாரம் கல்யாணம் சொன்னாரு, குடும்பத்தோட வர சொன்னாருன்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த உலகம்ங்கிற தொழிற்சாலையில எதெல்லாம் அனுபவிச்சோமோ அந்த அனுபவங்கள் மட்டுமே தான் அங்க கனவாக வருது. இப்ப நம்மளுடைய நோக்கம் உலகம்ங்கிற அந்த தொழிற்சாலை இயங்காமல் செய்யணும், இந்த உலகம்ங்கிற அவஸ்தை உண்டாகாமல் செய்யணும். அப்படி அதை உண்டாகாமல் செஞ்சுட்டீங்கன்னா எந்த பதிவுகளும் உள்ள வரப்போறது இல்ல. பதிவுகள் இல்லை அப்படின்னு சொன்னா அங்க கனவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த கனவுக்கு காரணம் இந்த உலகம்ங்கிற பந்தம் தான். அப்ப நம்மளுடைய வேலை இந்த உலகம்ங்கிற பந்தத்தை தவிர்க்கிறது தான். அதுக்காக அதை உண்டு பண்ணிட்டு தவிர்க்கிறது கிடையாது. ஏன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கணபதி சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. நான் வந்து இந்த குடும்பத்தை விட்டுட்டு சன்னியாசம் மேற்கொண்டு காட்டுக்கு போய் ஜெபம் பண்ணலான்னு இருக்கேன், உங்ககிட்ட ஒரு வார்த்தை ஒரு ஒப்பீனியன் கேட்கணும்னு நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு. அதுக்கு சாமி சொன்னது என்னன்னா, நாம எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எதையுமே தவிர்த்துட்டு போக வேண்டியது கிடையாது. அவங்கவுங்க இருக்கக்கூடிய தேசங்கள்ல அவங்கவுங்க இருந்தாதான் அவங்கவுங்களுக்கு அது சௌரியமா இருக்கும். வேறொரு தேசத்துக்கு போனா எப்படி ஒரு இடைஞ்சலை நம்ம உண்டு பண்ண வேண்டியதா இருக்குமோ அது மாதிரி நீங்க இந்த பந்தம்ங்கிற அவஸ்தைய நீங்க தவிர்க்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு முடிவெடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் பெரிய இடைஞ்சலா இருக்கும். நமக்கு இந்த உலகம்ங்கிற அவஸ்தையில பந்தம் இருக்குதுன்னு தெரியும்,
அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதோட பயணிக்கதான் செய்யணுமே தவிர, அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம விடுறதுக்கு என்ன வழின்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர, எந்த காரணத்தை கொண்டும் அதை விட்டு விலகி போக கூடாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அதோட பயணப்படணும். அதுக்கு சாமி ஒரு உதாரணம் கூட சொல்லியிருப்பாரு. இப்ப நமக்கு குளிக்கணும்னு சொல்லி ஒரு கடற்கரைக்கு போறோம். அங்க அலை அடிச்சுக்கிட்டே இருக்குது. அலை நின்னதுக்கு அப்புறம் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா நம்மளால குளிக்கவே முடியாது. அந்த கடலனுடைய தன்மை அலை அடிக்கிறது தான். அதுதான் அதனுடைய இயல்பு. நம்ம வேலை என்ன? குளிக்கணும். அப்ப அந்த அலை அடிப்புல எப்படி நாம சௌரியமா பாதுகாப்பா நமக்கு இடைஞ்சல் இல்லாத அளவுக்கு குளிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த கரையில நின்று குளிச்சுட்டு வந்துடணும். அந்த மாதிரி இந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய சலனத்துல பந்தம்ங்கிறது அதனுடைய இயல்பு. அந்த பந்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தன்னை அறியற நிலைமைக்கு போலாம். பந்தம் எல்லாம் முடிஞ்சு இந்த கமிட்மெண்ட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு நாம தன்னை அறியறதுக்கு போலான்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளால போகவே முடியாது. பந்தங்கள் இருக்கிறது அதனுடைய இயல்பு, மாயையினுடைய இயல்பு. அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பந்தங்கள்ல இருந்துகிட்டே தான் நாம நம்மளுடைய வேலையை செய்யணும். அதுக்கு சாமி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, எந்த வேலை செய்யும் போதும் சதா மேலும் கீழும் அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருங்க. உபஜீவனத்துக்காக உங்க ஜீவனை விரயம் பண்ற நிலைமை வந்தாலும் கூட அந்த சுவாசத்தை உள்நிலைப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியில இருந்துகிட்டே இருங்க. உங்களுக்கு உபஜீவனத்துக்கான வேலை இல்ல, இப்ப ஃப்ரீயா இருக்கீங்கன்னு சொன்னா உட்கார்ந்து ஜபம் பண்ணுங்க. அதுதாங்க பிரச்சனை. அதாவது நானும் ரொம்ப நாள் ட்ரை பண்றேன். எனக்கு என்னன்னா நம்ம உட்கார்ந்து நம்மளோட மூச்சை மட்டுமே கவனிச்சாலே சில ஒரு 10 நிமிஷத்துக்கு தாண்டி என்னால உட்காரவே முடியல. அது டோட்டலா டிவிஎஸ் நாய் போயிட்டே இருக்கு. இல்லைன்னா ஒரு சின்ன சவுண்ட் கூட அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுது. ஆமா, ஏன்னா அது சப்தம்ங்கிறது கண்டிப்பா இருக்கதான் செய்யும். சப்தம் இல்லாத இடத்துக்கு போலான்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணோம்னா அது முடியவே முடியாது. ஆனா இங்க நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம கூர்ந்து ஒரு இடத்த கவனிக்கிறதுல அங்க பிரச்சனை, மனசை ஒருநிலைப்படுத்துறதுல அங்க பிரச்சனையா இருக்குது. மனசு ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா கதி சரியா இருக்கணும். இப்போ நைட்டு தூங்கும் போது உங்க மனம் அடங்கிதானே இருக்குது? தெரியலங்க. ஏன்னா அது கனவா வெளிப்படுறப்ப மனம் அடங்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்க. இல்ல, கனவுங்கிற நிலைமை வேற, தூக்கம்ங்கிற நிலைமை வேற. தூக்கத்துல இருந்து அது கனவுங்கிற நிலைமைக்கு போகுது. சரிங்க. தூக்கம்ங்கிறது அது எந்த வகையிலும் கனவுங்கிற நிலைமைக்கு வராது. தூக்கம்ங்கிறது தனி நிலைமை. அதுல இருந்துதான் கனவுங்கிற நிலைமைக்கு மாற்றம் அடையுது. ஆமா, எண்ணங்கள் அடங்கிதாங்க. ஆமா, அப்ப தூக்கம்ங்கிற நிலைமையில உங்க மனம் அடங்கிதானே போகுது. ஏன் அடங்கி போகுது? நாம எந்த முயற்சி செய்யல, ஆனா அது அடங்கி போகுது. ஏன் அடங்கி? சாமி அதுக்கு சொல்ற ஒரே காரணம் என்னன்னா, உள்ளுக்குள்ள சமீரணன் சொல்லக்கூடிய ஒரு கதி ஓடுதுங்கிறார். சமீரணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதி உள்ளுக்குள்ளார மேலும் கீழுமாக அது ஓடிட்டு இருக்குது. அந்த கதி ஓடிச்சுன்னா மனசு உள்ளுக்குள்ளார அடங்கிரும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நமக்கும் அவரு வித்தையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது சமீரணன் மாதிரி இருக்கக்கூடிய கதி தான். சமீரணனவே எக்ஸாக்டா அவர் கொடுக்கல. இப்ப நமக்கு அந்த மாதிரியா இருக்கக்கூடிய அந்த கதியை நாம அபியாசம் பண்ணி சமீரணன் கதியாக மாற்றம் அடைய செய்யணும். சமீரணன் மாதிரியே இருக்கக்கூடிய கதியை சமீரணனாகவே எக்ஸாக்டா மாற்றம் அடைய செய்யும் போது இந்த மனசு என்ன பண்ணும்னா, தன்னுடைய வெளி விஷயங்கள் எல்லாத்தையுமே, பாசிய விருத்திகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு உள்ளுக்குள்ளார ஓடி வந்துடும். சரிங்களா? இப்ப நீங்க டிரைவிங்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க டிரைவிங்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு உடம்பு அசதியினால தூக்கம் வரப்போகுது, தூக்கம் தள்ளுது. அதுக்காக மனசு இப்ப டிரைவிங்ல இருக்கிறோம், நாம உள்ள போக கூடாது, தூக்கம்ங்கிற நிலைமைக்கு போக கூடாது, போனா நமக்கு ஆபத்து அப்படின்னா சிந்திக்காது. தூக்கம்ங்கிற நிலைமை வந்துருச்சுன்னு சொன்னா, உள்ள அந்த கதி ஓடுதுன்னு சொன்னா, மனசு வெளியில இருக்கக்கூடிய எந்த நிலைமையை பத்தி சிந்திக்காது. அதுக்கு பிடிச்ச வேலையா இருந்தாலும் சரி, பிடிக்காத வேலையா இருந்தாலும் சரி, மனசு உள்ளுக்குள்ள ஓடி வந்துடும். சரிங்களா? அதேதான் இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா, எல்லா நேரங்களிலும் அந்த கதியை வருவிக்கிறதுக்கு முயற்சி பண்ண போறோம். அப்ப அதே கதியை நாம அபியாசம் செஞ்சோம்னு சொன்னா மனசு திரும்ப உள்ளுக்குள்ளார செட்டில் ஆக போகுது. இப்ப மனசு உள்ளுக்குள்ள வராததுக்கு காரணம் நம்முடைய கதி சரியில்லை. சமீரணன் மாதிரி அந்த கதியை நாம அபியாசம் செய்யலாம். அதனாலதான் நமக்கு நிஷ்டை கை கூடாமல் இருக்கிறதும் மனம் உள்ளுக்குள்ள அடங்காமல் இருக்கிறதுக்கும் காரணம்.
இப்போ அந்த கதி வருவிக்கிறதுக்கு சும்மா நம்ம உபதேசம் கொடுக்கும்போது கொடுத்த கதிய மேலும் கீழும் நடத்திக்கிட்டே இருந்தா போதுமா அப்படின்னு கேட்டா சாமி வந்து சில கண்டிஷன் சொல்றாரு அதுல. இது உலக சாந்திக்குள்ள ஜீவிதம்ங்கிற நூல்ல 4வது பாகமாக உபதேசம் கொடுக்கும் முறை அப்படிங்கிற நிலைமையில 13, 14 இந்த 2 பாயிண்ட்ல அவர் வந்து அதை பத்தி பேசுறாரு. சரிங்க. எப்பவுமே இந்த கதிய வினயமாக, லகுவாக, மெதுவாக, நீளமாக தான் செய்யணும். மேலும் கீழும் சமமாக தான் செய்யணும். இடையிடையே நிறுத்தாம தான் செய்யணும். எந்த ஒரு சேஷ்டையோ சப்தமோ இல்லாமல் தான் செய்யணும். சுருவ மத்தியத்துல கவனத்தை வச்சுக்கிட்டு தான் செய்யணும் அப்படின்னு அவர் அங்க சொல்றாரு. இந்த ஃபார்முலால நம்ம செஞ்சோம்னு சொன்னா நம்மளால நிச்சயமாக அந்த சமீரன் மாதிரியே கதியை கொண்டு வர வைக்க முடியும். நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சோம்னு சொன்னா அந்த கதி மாறாது. நீங்க எந்த ஏரியாங்க? கோயம்புத்தூருங்க. ஆக்சுவலா வேடப்பட்டி, வடவள்ளி ரோடு. சரி சரிங்க. நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அனுபவஸ்தரை பார்த்து கதி எப்படி ஓடுது அப்படிங்கறத கவனிச்சு கேட்டு இந்த கதி சரிதானான்னு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாங்க. நீங்க உபதேசம் வாங்கிருக்கீங்களா தினேஷ் ஐயா? இல்லைங்க வாங்கது இல்லைங்க. இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க. ஆக்சுவலா பீலமேட்ல ஒரு ஐயா வந்து சித்தரித்தை ஒரு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் எனக்கு பயிற்சி கொடுத்தாரு. ஆனாலும் எனக்கு இதுல ஒரு அதாவது நான் என்ன சொல்றேன்னா என்னுடைய இதுல எனக்கு அந்த புரிதலோ எதுவுமே எனக்கு கிடைக்கல ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. ஆனா அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து நான் விட்டேங்க. ஏன்னா எனக்கு அந்த புரிதல் இல்லாம போயிடுச்சு. ஆனா இதை பத்தி தேடின நாலேஜ் தேடிட்டு தான் ஓடிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. சோ அதனால இன்னைக்கு முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் நம்ம குழுவுக்கும் உங்களுக்கும் நன்றிங்க. எவ்வளவு நேரம் எனக்கு பதில் அளித்தமைக்காக உங்களுக்கு சந்தோஷங்க. நீங்க அந்த கதியை நீங்க ஒரு முறை நீங்க கரெக்டா டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியான கதியாக அதை வருது அப்படின்னு சொன்னா அவங்க கிட்டயே அந்த நுணுக்கங்களை கேளுங்க. எப்படி நான் நீளமா பண்றது, எப்படி நான் சமமா பண்றது, எப்படி நான் இடையிடையே நிறுத்தாம பண்றது அப்படிங்கறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுனீங்கன்னா அந்த கதி மாற்றம் வரும்போது மனம் ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள அடங்கி போகும். நம்ம இஷ்டத்துக்கு பண்ணணும்னு சொன்னா அது எத்தனை காலமானாலும் அது அடங்க போறது கிடையாது. தினேஷ் ஐயா, ரமேஷ் ஐயா அங்கதான் கோயம்புத்தூர் தான் ஐயா. அவரு அவர் கோயம்புத்தூர் தான். சரிங்க. ஐயா இன்னைக்குதாங்க ஐயா வந்திருக்காரு. சித்தவேதம் படிச்சிருக்கீங்களா? ஐயா ஓப்பனா சொல்லணும்னா புக்ஸ் எல்லாம் இருக்குங்க. சித்த வித்தியார்த்திகளோட நடவடிக்கை கிரமங்கள் முதற்கொண்டே இருக்கு. ஆனா ஒரு 100 பக்கம் தான் என்னால படிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அதை சுத்தமா படிக்கவே முடியலைங்க. பரவாயில்லைங்க. நீங்க தொடர்ந்து இந்த மீட்டிங்க கேளுங்க. சரிங்க. இதுல நிறைய பேர் வந்து அவங்களுடைய புரிதல்ல இருந்து அதை வெளிப்படுத்துறாங்க. சரிங்க. சோ அதை கேட்டு நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அது வந்து ஒரு சரியான ஒரு பாதைய அது வகுத்து கொடுக்கும். நம்மள இந்த மார்க்கத்துல பயணிக்கிறதுக்கு ஒரு ஊக்குவிப்பையும் கொடுக்கும். சரிங்க. அப்போ உங்களுக்கு சரியான ஒரு வழிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாங்க. ஒருவேளை இந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு நேரம் வந்துச்சுன்னு சொன்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணி தானே உள்ள வந்திருப்பீங்க. ஆமாங்க. அந்த லிங்க் கீழே இன்னொரு லிங்க் இருக்கும். யூடியூப் நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா நேத்து வரைக்கும் பேசுற வரைக்கும் எல்லா வீடியோவும் இருக்கும். சோ நெக்ஸ்ட் டே நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ அதுல அங்க வந்திருக்கும். கண்டிப்பாங்க. நாம ஏதாவது ஒரு நாள் மிஸ் பண்ண வேண்டிய சூழல் வந்தா கூட நீங்க நெக்ஸ்ட் டே வந்து எந்த டேட்ல நீங்க மிஸ் பண்ணீங்களோ அந்த டேட்டை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா. மிக்க நன்றிங்க. சந்தோஷம். ஆத்ம நமஸ்காரம். ஐயா ஐயா நமஸ்காரங்க. சொல்லுங்க ஐயா. நான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப அவரு கொடுத்த விளக்கம் எனக்கு ரொம்ப கரெக்டா அக்செப்ட் பண்ணிட்டேன். ரொம்ப நன்றி. சாமி கொடுத்த விளக்கம் தாங்க இது. அவரு அந்த அந்த கதி ஓடி சுத்தி எவ்வளவு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நிப்பாட்டி பண்ணணுமா கண்டினியூவா பண்ணணுமா கொடுத்த விளக்கம் எனக்கு கரெக்டா இருந்தீங்க. ரொம்ப நன்றி. சந்தோஷங்க. சரிங்க. அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா பாலசுப்ரமணியம் ஐயா? சந்தோஷங்க. அப்போ நிறைவு பண்றதுக்கு முன்னாடி நாம் இந்த உபதேசம் வாங்கும் போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வச்சுதான் வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம்
நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. இப்போ மனசாலும் நம்ம எதையாவது சிந்திச்சோம்னு சொன்னா அது சத்தியத்துக்கு விரோதமான விஷயம் தான். வாக்கால நம்ம சப்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுவும் சத்தியத்துக்கு விரோதமான விஷயம் தான். கர்மம் அப்படிங்கிறது ஜீவசக்தியான வாயுன்னு சொல்லி சாமி 8ஆம் அத்தியாயத்துல சொல்லியிருப்பாரு. இப்போ சுவாசிச்சோம் அப்படின்னு சொன்னா அதுவும் சத்தியத்துக்கு விரோதமான விஷயம் தான். அப்ப இந்த 3 நிலைமைகளும் இல்லாத நிலைமைக்கு போகிறது தான் சத்தியத்துக்கு ஏதுவான விஷயம். அது எங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம தூக்க சமயத்துல நமக்கு சமீரணங்கிற கதி ஓடும் போதுதான் நம்மளால எதையுமே சிந்திக்க முடியாது, நாம எதையுமே சப்திக்க முடியாது, சுவாசம்ங்கிற ஒரு நிலைமையை அடைய முடியாது. அதை வெளியில கொண்டு போகிறதுங்கிறது முடியாத விஷயமா இருக்கும். அப்போ நாம அந்த சமீரணங்கிற கதியை நம்ம எப்ப திரும்ப கொண்டு வர்றோமோ அப்பதான் நமக்கு அந்த சத்தியத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த விஷயமே நமக்கு கிடைக்கும். அப்ப சத்தியத்தை நம்ம இங்க பாதுகாக்காம, நாம கொடுத்த சத்திய வாசகத்தை பாதுகாக்காம நம்ம ஜீவனை நம்ம கண்டிப்பா நேசிக்க முடியாது, அந்த ஜீவனை காப்பாற்றவும் முடியாது. அப்ப நம்மளுடைய ஒரே நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, சிந்திக்கிறதாகட்டும், சப்திக்கிறதாகட்டும், சுவாசிக்கிறதாகட்டும், எந்த வகையிலும் ஜீவசக்தியான வாயு வெளியில போக விடாம தடுக்கிறதுக்கு என்ன வழி பண்றது, இதுதான் இங்க நம்மளுடைய முக்கியமான நோக்கமா இருக்க முடியும். தன்னுடைய ஜீவனை நேசிச்சு அதை வெளியில விடாமல் இருக்கிறவன் எவனோ அவனாலதான் புண்ணியஸ்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்க முடியும், அவனாலதான் மோட்சங்கிற நிலைமையை அடைய முடியும். அப்ப அதுக்கு நம்ம எலிஜிபிலிட்டி ஆகணும் அப்படின்னு சொன்னா நமக்குள்ளார இந்த சமீரன்கிற கதி வரணும். அந்த கதி சாதாரணமா அது உள்ளுக்குள்ளார வந்துடாது. அதுக்கு நாம எல்லா நேரங்களிலும் எந்த வேலை செய்யும் போதும் உள்ளுக்குள்ளாரே நமக்கு காட்டி கொடுத்துருக்கக்கூடிய வித்தைய மேலும் சதா அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த தொடர் அபியாசத்துலதான் அந்த கதி மாற்றம் அப்படிங்கிறதே நமக்கு கிடைக்கும். நேரம் கிடைக்கும் போது மட்டும் நம்ம ஜபம் பண்றதுனாலயோ, நேரம் கிடைக்கும் போது மட்டும் நிலையங்களுக்கு போயிட்டு வர்றதுனாலயும் இங்க எந்த ஒரு மாற்றமும் நிகழ போறது கிடையாது. கதியில மாற்றம் உண்டாகணும்னு சொன்னா எந்த வேலை செய்யும் போதும் சதா மேலும் கீழும் அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு வழிமுறையை தான் சித்தவேதம் நமக்கு வலியுறுத்தக்கூடியதா இருக்குது. அப்ப அந்த தொடர் அபியாசம்ங்கிறது நமக்குள்ளார வரணும் அப்படிங்கிறதுக்காக நாம இந்த சித்தவேதத்தை நல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அது கொடுக்கக்கூடிய உத்வேகத்தை நல்லா கிரகிச்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து இந்த மார்க்கத்துல பயணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். எல்லோருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.